அவங்கள அருமை. ஹரி குனிதானம்மா ஹரி குனிதான், ஹரி குனிதானம்மா ஹரி குனிதான், ஹரி குனிதானம்மா ஹரி குனிதான், ஹரி குனிதானம்மா ஹரி குனிதான். அகலங்க சரிதா மகர குண்டலதர, அகலங்க சரிதா மகர குண்டலதர, சகலர பாலிப ஹரி குனிதான், சகலர பாலிப ஹரி குனிதான், ஹரி குனிதானம்மா ஹரி குனிதான். ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததராணி பிரணாயமேனே அஸ்மத் குரோ பகவதோஷ தயைக சிந்தோ ராமானுஜாட்ச சரணம் சரணம் பிரபத்தி. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிக கவிதார்க்கிக கேசதி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாங்கிருதி. உக்ரம்பீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சரோதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரும் மிருத்யும் நமாமியகம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், நரசிம்ம திருவடிகளே சரணம். அடியேன் அன்பா நமஸ்காரங்கள். இன்னைக்கு என்னுள்ளிருந்து என்ன பெருமாள் பேச வைக்கணும், நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஆவல் இருக்கு. ஆனா அதற்கேற்று பெருமாள் எனக்கு சகல சக்தியும் கொடுத்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை கடத்தணும். இதுதான் அடியாரோட விருப்பம். இந்த அற்புதமான இந்த பகல் 10 வருஷத்துல மாமா எப்பவுமே வருஷா வருஷம் நான் ஒரு 4-5 வருஷமா உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். முதல் உபன்யாசமே எனக்கு இங்கதான் ஆரம்பம். என்னோட உபன்யாச வாழ்க்கை ஆரம்பிச்சதே இங்கதான். இந்த பயணமே இங்கதான் ஆரம்பிச்சது. அப்படிப்பட்ட அனுகிரகம் உடையவர் தான் லட்சுமி நரசிம்மர். எனக்கு வாய்ப்பு கொடுத்த மாதவப்பட்ட மாமாக்கும் இங்க இருக்கிற எல்லா பக்த ஜோடிகளுக்கும் என்னோட அன்பான நமஸ்காரங்கள். இப்ப இன்னைக்கு தை மாச பிறப்பு இல்லையா? தை பிறந்தால் வழி பிறக்கம் சொல்லுவா. தை பிறந்தால் வழி பிறக்கம்னா அப்ப மத்த மாசத்துல நமக்கு பிறக்காதான்னு கேட்டா நம்மளோட ஆட்டிடியூட் தான் எல்லாத்துக்குமே காரணம். நம்ம மனசுதான் காரணம். நடக்கும், இப்படிதான் இருக்கணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாமே நல்லதாதான் பிறக்கும் இல்லையா? அப்போ நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல நம்ம எப்பவுமே இருக்கணும். இப்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே பிறக்கும் போதே பாசிட்டிவாவே பிறக்க முடியுமா? சூழ்நிலைகள் தானே நம்மளை சுத்தி என்ன நடக்கிறதோ அதை வச்சுதானே எல்லாமே. அப்ப அப்படி பார்க்கும்போது ராமாயணம் மகாபாரதம் அந்த 2 பேர் இதிகாசங்கள் இருக்கு பாத்தீங்களா? நமக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான இதிகாசங்கள். ராமாயணம் மகாபாரதம் நம்ம தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நம்ம எல்லாத்தையுமே கடந்துட முடியும். இப்ப ராமாயண மகாபாரதம் ஏதோ ஒரு கதை மாதிரி கேட்கிறோம், கதை மாதிரி கடந்து போகக்கூடாது. அதுல இருக்கிற கருத்துக்களை நம்ம ஆழ்ந்த கருத்துக்களை எடுத்துட்டு அதன் வழியில நம்மள ஏதாவது நம்மளை மாத்திக்க முடியுமா, நம்மள சுலபமாக நடக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? அதுக்குதான் இந்த ராமாயண மகாபாரத இதிகாசங்கள் நமக்கு கொடுத்திருக்கா. ராமாயண மகாபாரத இதிகாசங்கள் சொல்லும் போது நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ராமாயணத்துக்கு. இப்ப ராமாயணம் மகாபாரதம் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ராமாயணத்துல பகவான் ராமரா அவதரிச்சார், மகாபாரதத்துல பகவான் கிருஷ்ணரா அவதரிச்சார். ஆனா ராமாயணத்துல ராமர் ஹீரோ. ஏன்னா அவர் தான் ராமாயணம் முழுவதுமே அவரை சுத்திதான் நடக்கும். எல்லாமே அவருக்கு உண்டானதுதான், அவரை சுத்திதான். அவரை தாண்டி பின்னாடி என்ன நடக்கிறதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அவர் எங்கெல்லாம் போறாரோ எங்கெல்லாம் இருக்காரோ அவருக்கு ஏற்ற மாதிரி நடக்கக்கூடியதுதான் ராமாயணம். ஆனா மகாபாரதம் அப்படி கிடையாது. மகாபாரதம் பகவான் கிருஷ்ணர் அவதரிச்சார், அது உண்மைதான். ஆனா இந்த மகாபாரதமே அவரால் தானா அப்படின்னு கேட்டா மகாபாரதம் அவரால் தான் நடத்தப்பட்டது. ஆனா அவரை சுத்தி நடக்கிறது இல்ல. எங்க நடந்ததோ அவர் அங்க இருந்தார் இல்லையா? இப்போ மகாபாரதம் எடுத்துக்கும் போது கௌரவர்கள் பாண்டவர்கள் 2 குழு இருக்குது. இப்ப கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால தர்ம வழியா நடக்கிற பாண்டவர்களுக்கு பெருமாள் அனுகிரகிச்சார். அந்த பக்கத்துல அவர் போய் நின்றார். அதனால அவர் இங்க தர்மம் எங்க இருக்கோ அங்க நின்றார். ஆனா அவர் என்ன யாரும் சூழ்ந்து பண்ணாலான்னு கேட்டா கிடையாது. இப்ப ராமாயணம் சொல்லும் போது
ராமனுக்கு எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா இல்லையா? இப்ப பரதன் ஆகட்டும், சத்ருகுணன் ஆகட்டும், லக்ஷ்மணர் ஆகட்டும், சீதா பிராட்டி ஆகட்டும். இப்ப அவருக்கு எதிரின்னு பார்த்தா ராமாயணத்துல யாருமே கிடையாது. ஒரே ஒரு பிரம்மாண்டமான எதிரி ராவணன் மட்டும்தான். அந்த பிரம்மாண்டமான எதிரியே மனித உருவ அவரை ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய சக்திகள் வேணும். அப்ப நிறைய ரிஷிகள் எல்லாருமே அவருக்கு நிறைய சக்திகள் கொடுத்தான். நிறைய அவருக்கு ஒரு ஆஞ்சநேயர் ஒரு பெரிய பலம் அவருக்கு இருந்தது. அப்போ அவருக்கு ரொம்ப பெருசான கஷ்டங்கள் கிடையாது. 14 வருஷம் காட்டுல வனவாசத்துல கஷ்டப்பட்டார். அது வந்து அரண்மனையில இருந்துட்டு வனவாசத்துக்கு போனதால கஷ்டம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வனவாசத்திலே காட்டிலே இருக்கிற அத்தனை பேர் வந்திருக்கா இல்லையா? அப்ப அப்படி பார்த்தா ராமன் ரொம்ப கஷ்டப்பட்டாரு சொல்ல முடியாது. ஆனா கிருஷ்ணர் அவர் கிடையாது பாவம். கிருஷ்ணர் மகாபாரதத்துல கிருஷ்ணரே நிறைய கஷ்டப்பட்டார். கிருஷ்ணர் கஷ்டப்படுறது இல்லாம மகாபாரதத்துல இருந்தாலும் கஷ்டப்பட்டார். அதுதான் அங்க இருக்கிற பெரிய விஷயம். இப்போ மகாபாரதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பழி வாங்குறது, இந்த மன்னிக்கவே முடியாத குற்றங்களை பண்றது, கொடுக்கவே மாட்டேன்னு சொல்றது, வேண்டாத விஷயங்கள்ல செய்யறது, இது மாதிரி அக்கிரமங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதர்மங்கள் நிறைய இருக்கக்கூடிய இடம் தான் இந்த மகாபாரதம். அப்ப அந்த இடத்துல அது அதை திருத்தணும்னா அவ்வளவு சுலபம் இல்லை இல்லையா? கஷ்டப்பட்டுதான் பாலகிருஷ்ணரை திருத்தினர். எல்லாரும் திருத்தி கடைசியில தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு அவர் ரொம்ப பாடுபட்டார். இப்ப இதுல பாத்தீங்கன்னா பஞ்ச பாண்டவாலே எடுத்துக்கோங்களேன், அவரோடதான் இருந்தா, கிருஷ்ணரோடதான் இருந்தா, கிருஷ்ணர் கூடியதான் இருந்தார். ஆனா யோசிச்சு பாருங்க, நிறைய இடத்துல கிருஷ்ணர் அவ கூப்பிடக்கூடிய சூதாட்டம் ஆடும்போது, தர்மர் சூதாட்டம் ஆடும்போது ஒரு நிமிஷம் அந்த கிருஷ்ணர் கூப்பிட்டுருக்கான்ல, கூடியதானே இருந்தார் கிருஷ்ணர். கிருஷ்ணா நீ வாயே, நம்ம சொல்றோம் இல்ல, நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியங்களுக்கும் ஒரு விஷயங்களுக்கும் கிருஷ்ணா நீ என் கூட இருக்கக்கூடாதா, கிருஷ்ணா வாயே நம்ம கூப்பிடுறோம் இல்லையா? ஒரு சாதாரண ஒரு ஜீவாத்மா நம்மெல்லாம் பக்திக்கும் நமக்கும் ரொம்ப தூரம். அப்படி இருந்தும் நம்ம பெருமாளை நம்ம வேண்டுறோம், பெருமாளே நீ கூட இருந்து எனக்கெல்லாம் நடத்தி கொடுங்க, அவர் மேல பாரத்தை போட்டு காரியத்தை பண்றோம். ஆனா அவரோடயே இருந்த பஞ்ச பாண்டவர்கிட்ட தர்மரே விட்டுட்டாரு. அந்த சூதாட்டம் ஆடும்போது ஒரு நிமிஷம் அந்த கிருஷ்ணனை கூப்பிட்டுருந்தாருன்னா இவன் நல்லா இருந்திருக்கோம்ல. சூதாட்டத்துல ஜெயித்திருக்கவே முடியாது. அந்த பக்கத்துல சகுனி ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. கிருஷ்ணனுக்கு சகுனி என்ன பண்ணிருக்க முடியும் சகுனி? ஆனா கூப்பிடல. சரி கூப்பிடல, ஆடினே இருந்தாரு. தோற்க போறோம், ஒண்ணு போயிட்டு இருக்கு, ஒரு ராஜ்யமா போயிட்டு இருக்கு. அண்ணன் தம்பியே பணைய வைக்கிறார், திரௌபதியே பணைய வைக்கிறார். ஒரு காலகட்டத்துக்காவது கொஞ்சம் வீழ்ச்சிக்கணும்ல. ஐயோ ஒரு கோயிலா போறது, இனிமே பணைய வைக்கக்கூடாது. கிருஷ்ணா நீ வாயே கிருஷ்ணா, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க. நம்ம கஷ்ட காலத்துல கூட சொல்லுவாங்க, நம்ம பெருமாளை வேண்ட மாட்டோம், முதல்ல வேணா வேண்ட மாட்டோம். ஆனா கஷ்டம் வரும்போது ராமா கிருஷ்ணா அது மாதிரி கஷ்டம் வந்துட்டு கொஞ்சம் வரக்கூடாதான் கூப்பிடுவோம் இல்லையா? அதை கூட பண்ணலையே அவரு தர்மர். இத்தனைக்கும் ஒரு தர்மதான், தர்மத்துக்குன்னே பெயர் பெற்றவர், யமதர்மராஜாவோட புத்திரர் அவர். அப்படி இருந்தும் அவரால் கூப்பிட முடியல இல்லையா? கிருஷ்ணர் கூப்பிடலையே. இதுதான் மகாபாரதம். அப்ப அந்த இடத்துல அந்த அதர்மம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில தலை தூக்கி நின்னதுனாலதான் ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுது பெருமாளால. அதுதான் அந்த மகாபாரதத்துல. இந்த மகாபாரதத்துல ஒரு முக்கியமான விஷயங்கள், ஒரு 4 விஷயங்கள் இருக்கு. என்ன தெரியுமா? உபதேசங்கள் அப்படிங்கிற விஷயம். உபதேசங்கள் அப்படின்னா என்ன? உபதேசிக்கிறது, நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றது. அது 4 கட்டத்துல மகாபாரதத்துல வரும். என்னென்ன கட்டம் தெரியுமோ? முதல்ல பகவத்கீதை. கிருஷ்ண பரமாத்மா ஆச்சாரியான இருந்து அர்ஜுனனுக்கு அற்புதமான உபதேசம் பகவத்கீதை. அந்த பகவத்கீதையில சொல்லப்பட்ட விஷயங்கள், என் பையன் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவான், ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதை யோசிக்கும் போது, இத்தனைக்கு ரொம்ப சின்னவா இருக்கும்போது சொன்ன விஷயம் தான். பகவத்கீதை புக்க பக்கத்துல வச்சுட்டு டெய்லி அந்த ஸ்லோகங்களை படிச்சுட்டதுனால எந்த உபயோகமும் இல்லை. அந்த ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்களை கூடுமானவருக்கு நம்மளால ஃபாலோ பண்ண முடிஞ்சாதான் அந்த பகவத்கீதைக்கே பெருநன்மை. ரொம்ப சின்ன வயசுல சொன்ன விஷயம், அதுதான் உண்மை. இந்த பகவத்கீதையில அவர் சொன்ன உபதேசங்களை நம்ம எல்லாம் ஒரு ஸ்லோகமாவோ ஒரு புக்கமாவோ அதை தெரிஞ்சு அதை என்னென்ன கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால மட்டும் அது நமக்கு நம்ம மனசுல இருக்கான்னு கிடையாது. பகவத்கீதையை படிச்சு அதுல வர விஷயங்கள் என்ன, நல்ல விஷயங்கள் நம்மளால என்ன மாத்திக்க முடியும் அப்படின்னு நம்ம அதை ஃபாலோ பண்றோம் பாத்தீங்களா? அதுதான் அதுல ஒரு அற்புதமான விஷயம் பகவத்கீதை. அதே மாதிரி உத்தவர் கீதை அப்படின்னு ஒரு உபதேசம் இருக்கு. உத்தவர் கீதை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. மகாபாரதம் எல்லாம் முடிஞ்சு போயிருக்கு. கிருஷ்ணர் இன்னைக்கும் போனீங்கன்னா குஜராத்ல பால்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிளுக்கு ஒரு இடம் இருக்கு. அங்க கிருஷ்ணர் அந்த இடத்துலதான் அம்பு காலில் பட்டு கிருஷ்ணர் ஸ்ரீவைகுண்டம் புறப்பட்டு போவார். எல்லாம் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு அங்க வச்சிருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும் அந்த கோயில், பெரிய கோயில். அந்த இடத்துல கிருஷ்ணர் அம்படி பட்டு போகும்போது அப்ப உத்தவர் நின்றார். உத்தவர் யாருன்னா
கிருஷ்ணனோட பால்ய சிநேகிதர், கிருஷ்ணர் மேல அதீத பக்தி கொண்டவர். கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்டார், கிருஷ்ணா இது மாதிரி கிளம்பி போறியே, இது உனக்கே நல்லா இருக்கா, இந்த மாதிரி விட்டுட்டு போலாமான்னு கேட்கும்போது அப்பதான் தேவகி வந்து ஆராதித்த கிருஷ்ணர் விக்கிரகத்தை உத்தவர்கிட்ட கொடுத்து உத்தவர் கீதை, இந்த கீதையில என்னெல்லாம் சொன்னாரோ, அர்ஜுனனுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் உத்தவருக்கும் எடுத்து சொன்னார். உத்தவர் நிறைய கேள்வி கேட்டார், நிறைய கேள்விக்கு பதில் சொல்றார் கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணரை கொடுத்துதான் அதுக்குதான் இன்னைக்கு குருவாயூர்ல குரு வாயு ரெண்டு பேரும் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணிருக்கான் அந்த விக்கிரகம் தான். அது வந்து தேவகி வசுதேவரும் ஆராதித்த பெருமாள் அவர். அப்போ அந்த உத்தவர் கீதைங்கிறது அற்புதமான உபதேசம். இல்ல மூணாவது ஒரு விஷயம் இருக்கிறது தெரியுமா? மூணாவது உபதேசம் விதுர நீதி, அற்புதமான விதுர நீதி. இப்ப நம்ம வந்து இப்ப திருக்குறள்ல பாத்தீங்கன்னா 1330 குறள் இருக்கு. இந்த குறள்ல நமக்கு கிடைக்கப்பெறாத விஷயங்களே கிடையாது. எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கும் அந்த குறள்ல. நீங்க எந்த வாழ்க்கை முறைக்கு நீங்க என்ன சந்தேகம் இருந்தாலும் திருக்குறள்ல போய் நீங்க பாத்துக்கலாம். அத மாதிரிதான் விதுர நீதி. விதுர நீதியில திருதராஷ்டிரன் அவ்வளவு மனச கஷ்டத்துல அத்தனை விஷயங்களை கேட்கிறான். இந்த மாதிரி இருக்கே சுவாமி, இந்த மாதிரி இருக்கே இதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியலையே, ஒரே குழப்பமா இருக்கு, எனக்கு கௌரவர்கள் இந்த மாதிரி பாண்டவர்கள் கௌரவுக்கு சண்டை வந்தா பெரிய அநியாயம் நடக்குமே, இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அப்ப அந்த ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணணும். திருதராஷ்டிரனும் துரியோதனனும் வாழறதுக்கு என்ன வழின்னா அந்த ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு எப்படி இருக்கணும், தர்மத்தை எப்படி நடத்தணும், தர்ம வழியில எப்படி நடக்கணும் அப்படின்னு விதுரர் எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள். அதுவும் அது சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா எந்த யுகத்துக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்கள் தான் அது. இப்ப ஏதோ அந்த யுகத்துல சொன்ன விதுரர் அதோட முடிஞ்சு போற விஷயம் இல்ல. அது வேற எல்லா யுகங்களுக்கும் அடுத்து இது கலியுகம் தான் கடைசி யுகம், இதுக்கப்புறம் அடுத்த யுகம் வந்தாலும் என்னதான் நம்ம டெக்னாலஜி சேஞ்சஸ் இருக்கு, நம்ம ரொம்ப முன்னேறிட்டோம், எல்லாம் அங்கேயே போயிட்டு வந்தோம், செவ்வாய்க்கே போயிட்டு வந்துட்டோம், புதனுக்கே போயிட்டு வந்துட்டோம்னு இருந்தாலுமே அந்த சொன்ன விஷயங்கள் அந்த நீதிக்கதைகள் எப்பவுமே மாறாது. அது வந்து அந்த மனுஷன் மதத்தோட வாழ்வியல் முறையோட சேர்க்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போதான் விதுர நீதி. அது எனக்கு அதையும் எடுத்து சொல்லணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அது இந்த உபதேசத்துல கண்டிப்பா எடுத்து சொல்றேன். ஆனா இன்னைக்கு நாம சொல்ல போற 4வது உபதேசம் அது என்ன தெரியுமோ? யட்ச பிரஷ்னம். இப்ப யட்ச பிரஷ்னம் அப்படின்னு சொல்லும் போது பிரஷ்னம்னா வேற ஒண்ணும் இல்ல, கேள்வி. என்ன கேள்வி? கேள்விக்கு அவ்வளவு மரியாதைன்னா கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, பதில் சொல்றதுதானே கஷ்டம் சொல்லுவா இல்லையா? பொதுவா அதானே சொல்லுவா, கேள்வி பாட்டுக்கு ஜாலியா கேட்டுருங்க, பதில் சொல்றது யாரு அப்படின்னு சொல்லுவா இல்லையா? ஆனா இந்த இடத்துல அந்த கேள்வியே ரொம்ப கடினமான கேள்வி. அதுலயும் அந்த கேள்விகள் எல்லாமே இன்னைக்கு நடைமுறைக்கு சொல்லக்கூடிய கேள்விகள். அந்த யுகத்துக்கு கேள்விகள் கிடையாது, எந்த யுகத்துக்கும் பொருந்தக்கூடிய அற்புதமான கேள்விகள் அது. அந்த கேள்விகளை யக்ஷன் கேட்கும் போது அதுக்கு யாருக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லுவார்? யுதிஷ்டன். தர்மபுத்திரன் தான் அந்த கேள்விக்கு அது ரொம்ப அழகா பதில் சொல்லுவார். அப்போ கேள்வி வசதியா பதில் வசதியா? இப்ப பொதுவாவே கேள்வி கேட்கறது ஈஸி, பதில் சொல்றது கஷ்டம் தான், பதில் தானே வசதியா இருக்கணும். ஆனா இந்த இடத்துல யட்ச பிரஷ்னம் அப்படிங்கிற விஷயம் ஏன் வந்ததுன்னா, பிரஷ்னம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பொருள் என்ன தெரியுமா? பூஜிக்கத்தக்கது, ரொம்ப ப்ரிஷியஸ் சொல்லுவா இல்லையா? அப்படிப்பட்ட கேள்விகள். அதனாலதான் இத யட்ச பிரஷ்னம் அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த யட்ச பிரஷ்னம் எப்படி நடந்தது, என்ன காலகட்டத்தில் நடந்தது அப்படின்னா, இதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமோ? தர்மராஜா தான். ஏன்னா மகன் தந்தை காற்று உதவி, இவன் தந்தை கென்னோற்றான் கொள் எனும் சொல் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா திருக்குறள்ல? அந்த மகன் தன்னுடைய மகனான தர்மபுத்திரன் எப்பேற்பட்ட ஞானி அப்படின்னு பாக்குறதுக்கு, இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறதுக்காகவே ஏற்பட்டதான் அந்த யட்ச பிரஷ்னம். இப்ப இதையே பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, மகாபாரத ராமாயணத்துல ராமரோட ஹீரோ, சீதையோட ஹீரோ, ஏன்னா அவரை சுத்ததான் எல்லா கதையும் நடக்கும். ஆனா மகாபாரதத்துல அப்படி கிடையாது. யாரு ஹீரோ மகாபாரதத்துல? யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணர் ஹீரோவா கேட்டா கிருஷ்ணர் ஹீரோ கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் நடத்துறவர், அது எல்லாத்தையும் நடத்திட்டு போறவர். அவர் அங்க இருக்கிற தர்ம அரபங்களை எல்லாத்தையும் நடத்திட்டு போறவர். அவருக்கு வந்து அதீத சக்திகள் இருந்தாலும் அவர் எல்லா இடத்துலயுமே அவர் இருப்பாரான்னு கேட்டா இருக்க, நிறைய இடத்துல உண்ணாக இருந்திருக்காரு. ஒரு ஹீரோ அப்படின்னா அந்த இடத்துல கரெக்டா எல்லா இடத்துலயும் வரணும் இல்லையா? அந்த மாதிரி இல்ல. ஆனா பஞ்ச பாண்டவர்கள் ஒருவேளை ஹீரோவா? பஞ்ச பாண்டவர்கள் அர்ஜுனன் இருக்கான். அர்ஜுனனாலதான் அந்த யுத்தமே நல்லபடியா நடந்தது. அர்ஜுனன் மட்டும் இல்லைன்னா மகாபாரதத்துல இந்த யுத்தம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அர்ஜுனன் தான் ஹீரோவான்னு கேட்டா அர்ஜுனனுக்கு வில்வித்தலா தெரியும், ஆனா ஞானங்கள் இருக்கான்னு கேட்டா போறாது. அப்போ ஒருவேளை பலவானான பீமனா இருக்கணும் அப்படின்னு கேட்டா பீமன் தான் பலவான் தான், ஆனா புத்தி கூர்மை இருக்கான்னு தெரியாது. அப்போ சகல ஞானங்களை இருக்கக்கூடியது யார் தெரியுமோ? யுதிஷ்டர் மட்டும்தான். அப்ப யுதிஷ்டர் தான் ஹீரோன்னு நம்ம சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா பகவத்கீதை மகாபாரதத்துல இது யுதிஷ்டரை எப்படி ஹீரோன்னு சொல்றீங்க அப்படின்னா, எப்பயுமே இந்த புத்தி கூர்மை ஞானம் தர்ம வழியில வளர்க்கிறது. இப்ப நம்ம ஜென்ரலா பாத்தீங்கன்னா தர்மரை நம்ம எப்படி கேள்விப்பட்டிருக்கோம்? சாதாரணமா சூதாட்டத்துல போய் எல்லாரும் மனைவி மக்கள் எல்லாம் வச்சுட்டு
இப்போ யாரு இது வரைக்கும் போகலாம் பெருசா பண்ணாம எதுக்கும் பதில் சொல்லாம எல்லாத்துக்கும் தர்மம் தர்மம் தர்மம்னு பேசிட்டு அப்படியேதான் இருந்தார். அப்போ இப்படிப்பட்ட ஒண்ணுமே தெரியாம இருக்கு. இவரையா ஹீரோ சொல்லி கேட்டா அவர்தான் ஹீரோ. ஏன்னா தர்மத்துக்குனே பிறந்தவர். இப்ப நம்ம பீஷ்மர் சொல்றோம் இல்லையா, பீஷ்மருக்கு உண்டான தர்மம்ன்றது வேற. அது ரொம்ப ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிற தர்மம். ஆனா யுதிஷ்டன் அப்படி கிடையாது. வேதங்கள் எப்படி சொன்னதோ பெருமாளே வேதம் சொல்லும்போது அவர் கூட அங்க முன்ன பின்ன அவருக்கு ஏற்ற மாதிரி வேதங்களை மாத்திக்க முடியும். ஆனா இது தர்மம் இருக்காரு பாத்தீங்களா, எந்த காலகட்டத்திலையும் பொய் சொல்லவே மாட்டார். இப்ப என்ன ஆச்சுன்னா சூதாட்டம்னா முடிஞ்சு போச்சு. 12 வருஷ காலம் வனவாசத்துக்கு போயாச்சு. 1 வருஷ காலம் அஜ்ஞாதவாசம். அஜ்ஞாதவாசம்னா யாருக்குமே தெரியாம தங்களோட அடையாளமே வெளியில தெரியாம மறைஞ்சு இருக்கக்கூடிய வாசம். அது அவ்வளவு சுலபமான விஷயமா யோசிச்சு பாருங்க. நம்ம அடையாளத்தை மறைச்சு நம்ம எப்படி வாழ முடியும்? நாமளே யாருமே தெரியக்கூடாது, நமக்கே நம்ம யாருமே யோசிக்க கூடாது. அப்படிப்பட்ட காலகட்டம் 1 வருஷ காலம். ஒருவேளை அந்த 1 வருஷ காலத்துக்குள்ள கௌரவ அவளை கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவ எங்க போக முடியும்? ஏன்னா 5 பேரும் ரொம்ப ஃபேமஸ். சாதாரணமா ஏதோ ஒரு சின்ன சிற்றரசு மாதிரி வாழ்ந்தாலாவது இருக்கலாம். அவ பாண்டவான்றது ஒரு பெரிய அசினாபுரத்தோட சாம்ராஜ்யத்தோட 2 பேர் சக்கரவர்த்தி திருமான்களவா. அவளை தெரியாம எப்படி இருக்கும்? அவ எப்படி தங்களை மறைச்சிப்பான் இல்லையா? அப்போ அவர் ரொம்ப தர்மபுத்திரருக்கு ரொம்ப கஷ்டமா போயிருக்கு. எப்படி மறைச்சிப்போம்? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, தர்மருக்கு பொய் சொல்லவே தெரியாது. பொய்யே சொல்ல மாட்டார் அவர். அப்போ தன்னை மறைச்சுக்கணும்னா பொய் சொல்லணும். அவர் யார் அப்படிங்கிறத மறைச்சு பொய் சொன்னாதான் இருக்க முடியும். இதெல்லாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தார். என்ன பண்றதுன்னே தெரியலையே. இந்த மாதிரி அடுத்த ஒரு கொஞ்ச நாள் அஜ்ஞானவாசம் போனோம். இதுக்கு அவர் வேலை கண்டுபிடிச்சோம்னா திரும்ப 12 வருஷ காலம் வனவாசம், திரும்ப அஜ்ஞானவாசம் போனா வாழ்க்கை அப்படியே கடந்து போயிடும் இல்லையா? எதுவுமே பண்ண முடியாது. இது கிருஷ்ணருக்கும் கஷ்டம். ஏன்னா தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக தான் அவர் அவதரிச்சிருக்காரு. அப்ப இவாளை வழி நடந்து போகணும் அப்படின்னா கண்டிப்பா இவாளோட கஷ்டமும் அவரோட கஷ்டம் தான். எப்படி தர்ம யோசனையே இந்த என்னென்ன வேஷத்துல போக முடியும்? யாரை மறைக்க முடியும்? பீமனை மறைக்க முடியுமா? பீமன் நிறைய சாப்பிடுவார். அந்த இடத்துலயே அந்த மகாபாரதத்திலே பாத்தீங்கன்னா அதிகமா சாப்பிட்டு அதிக பலவானா இருந்து ஆஜானுபாவா இருக்கிறது பீமன் தான். அவரை போய் முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற மாதிரி அது. அவரை போய் எப்படி எங்க போய் மறைக்கிறது? அர்ஜுனன் அழகன். அர்ஜுனன் தான் அழகுக்கே அத்தனை பேர் அர்ஜுனோட அழகு மயங்குவாளாம். அந்த அழகை எப்படி மறைக்கிறது? திரௌபதி அவர் தூண்டல முடியாம தலையை விரிச்சு போட்டு இருக்கா. இந்த தலையை விரிச்சுன்னு போடக்கூடாதுன்னு சொல்றா இல்லையா? இந்த காலத்துல எல்லாருமே தலையை விரிச்சு போட்டுருந்தான்னு இருக்கா. அது ஸ்டைலா இருக்கு இல்லையா? தலையை விரிச்சுட்டு போடக்கூடாதுன்னு சொல்றது காரணம்னா இவ மட்டும் இல்ல, ராமாயணத்துல சீதா பிராட்டியும் அங்க 10 மாச காலம் இருந்தான். ராம் கிட்டத்தட்ட 1 வருஷம் 10 மாச காலம் அங்க ராமனோட ஸ்ரீலங்கால இருந்தான். அந்த இலங்கையில தலைவிரி கோலத்தோட தலைய முடியாம தான் அமர்ந்திருந்தான். தலைவிரி கோலத்தோட ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடமே அழிவங்களுக்கு போயிடுறது இல்லையா? அப்படித்தான் இவரும். திரௌபதி என்ன பண்ணா, இந்த கூண்டுல நான் முடிய மாட்டேன்னு சொல்லிட்டா இல்லையா? எப்ப என்னை என்னோட பான பங்கப்படுத்துற மாதிரி என்னோட சேலையை பிடிச்சி துச்சாதனை இழுத்தான் இல்லையா? அவனோட ரத்தத்தை என் கூந்தல்ல தடவாம அவனை மார்பை பிளந்து யோசிச்சு பாருங்க. அவன் மச்சினர், அதாவது தம்பி இவெல்லாம் தாய்க்கு சமானம் தான். இவ குலவது அங்க தாய்க்கு சமானமா இருக்கிறது தன் குழந்தை. இன்னும் சொல்ல போனா எல்லா இடத்துலயுமே பெரிய ஆத்துக்கு பெரியவாளா இருந்தா அவளோட மச்சினர்களோ அவள் ஆத்தனார்களோ அவளோட குழந்தை மாதிரி. அவதான் ஆத்துக்கு மூத்தவா இல்லையா? அப்படிதான் இவோ. ஆனா அதை கூட பார்க்காம அவ அதை பண்ணிருக்கான். ஆனா எப்படி அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் ரொம்ப வருத்தப்பட்டாலும். அதுவும் எப்போ வருத்தப்பட்டா தெரியுமோ? கடைசியில அந்த துச்சாவனோட மார்பை பிளந்து அந்த ரத்தத்தை தொடரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாலும். கண்ணெதிர நம்மளோட குழந்தைக்கு சமமான இருக்கிற கொண்டு அந்த ரத்தத்தை நம்ம பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இந்த தலைவிரி கோலத்தோட இருந்தா இல்லையா 1 வருஷ காலம். இப்ப இந்த இடத்துல அதே யோசிக்கிறார். தலைவிரி கோலத்தோட இருக்கான். அது எல்லாருக்குமே தெரியும்ல. அது ரொம்ப பிரசித்தியான விஷயமாச்சே. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த மாதிரி தலைவிரி கோலத்தோட இருக்கிற இவனை என்னென்ன கொண்டு போய் மறைக்கிறது? எங்க கொண்டு போய் மறைக்கிறது? கிருஷ்ணா அப்படின்னு யோசிச்சு உட்கார்ந்து இருந்த அப்ப அந்த சமயத்துல ஒரு மான் ஒரு ஓடி போயிடுச்சு. பின்னாடியே ஒரு வேதியர் அந்தனர் அவர் துரத்து ஓடி வந்தார். இந்த மான் ரொம்ப ஸ்பீடா ஓடி போயிடுச்சு. அப்ப அவர் சொல்றார், இந்த மாதிரி இவர்கிட்ட இந்த 5 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கா. அங்க 5 பேரு பஞ்ச பாண்டவா திரௌபதியோட உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப வர இந்த அந்தனர் ஓடி வந்துட்டு, நீங்க எல்லாம் பார்த்தா ராஜாக்கள் மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு என்னாலும் வயசான காலத்துல அதுவும் அந்த மான் இருக்கு பாருங்க, அதுல அவர் முன்னாடி அந்த காலத்துல என்ன பண்ணுவா, அந்தனர்கள் அந்த அக்னி கோத்திரம் பண்ணுவான், ஹோமம் எல்லாம் பண்ணுவா இல்லையா? அதுக்கு இந்த அரளி கட்டை ஒண்ணு வச்சிருப்பான். இந்த காலத்துல எல்லாம் வெட்டுப்பட்டியை போட்டு கற்பூரை ஏற்றி நம்ம ஹோமம் எல்லாம் கொடுத்துருவோம் இல்லையா? அது இந்த காலத்து ஸ்டைல். அந்த காலத்துல அதான் உபயோகிக்க மாட்டான். இந்த அரளி கட்டு என்ன பண்ணுவா, தேய்ச்சனா அதுல ஒரு நெருப்பு வரும். அந்த நெருப்பை வச்சுதான் அக்னி இது பண்ணுவான். அந்த அரளி கட்டையை அவர் என்ன பண்ணிருந்தாரு, மரத்து மேல ஓரமா வச்சிருந்தார்.
இந்த மானோட கொம்பு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அந்த மானோட கொம்பு, அந்த மான் என்ன பண்ணுது, அது நிற்கும் போது அந்த மான் கொம்புல அந்த ரெட்டை கொம்பு பாத்தீங்கன்னா அந்த விரிஞ்சு இருக்கும் அந்த கொம்பு. அதுல அந்த அரளி கட்டை போய் மாட்டிட்டு, இந்த மாட்டினதால என்ன ஆச்சுன்னா அந்த அந்தனரால இது அது ரொம்ப ஒசரம் வர, அந்த ஒசரம் வருது அந்தனருக்கு அந்த அளவுக்கு ஐட்டம் கிடையாது. அதனால இந்த மாமத்தத்தில் ஒரு எப்படின்னா அரளி கட்டை வாங்கன்னு ஒருத்தர் வந்த அந்த மான் நிக்காம ஓடுவதற்கு, மானுக்கு என்ன நம்மளால ஓட முடியுமா? அவர் பாவம் மூச்சு வாங்க என்ன பண்ணாரு, இவர்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி என்னால முடியல, நீங்க எல்லாம் கொஞ்சம் பாக்குறதுக்கு சின்னவாளாவும் இருக்கேன், நான் ராஜா மாதிரி இருக்க, பாக்குறதுக்கு சத்திரியா மாதிரி இருக்கேன், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எப்படியான அந்த அரளி கட்டி அந்த மானோட கொம்புல இருந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். சரின்னு சொல்லி என்ன பண்ணா 5 பேர் பார்த்தா, சரி நான் எடுத்து கொடுக்குறோம், திரௌபதியை மட்டும் நீ பத்திரமா இங்கே இருமா, அது என்ன மானை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா, போய் நாங்க எடுத்துன்னு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி ஓடினா. இவனும் ஓடினா மானும் ஓடித்து, இவனும் ஓடினா மானும் ஓடித்து. ஆனா மானு நன்னா ஓடித்து, ஓடியே போயிட்டது. அவதான் அது மான் கண்ணுக்கே தெரியல. அப்ப என்ன பண்ணா என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இவளுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருக்கு, அப்படியே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருக்கு, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல அவருக்கு. அப்படியே மூச்சு வாங்கி தண்ணி வேணும், தண்ணி குடிச்சாதான் அடுத்த பேச்சே பேச முடியும், அடுத்த நாள் நடக்க முடியும். அந்த மாதிரி கட்டாயத்துக்கு வந்துட்டா. அப்ப சொன்னாராம் யுதிஷ்டர் சகாதேவனை கூட்டு, சகாதேவா, ஆக்சுவலா அவர் பேர் வந்து சகதேவன், சகாதேவர் இல்ல, ஆனா நம்ம எல்லாரும் சகாதேவன் சொல்லி பழகிட்டோம். அந்த சகாதேவனை கூப்பிட்டு சொன்னாரா, சகாதேவா அந்த மேல மரம் இருக்கிற மேல ஏறி அந்த பக்கம் ஏதாவது ஒரு பொய்கை இருக்கான்னு பாரு, தண்ணி எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொய்கை இருக்கான்னு பாரு, கொஞ்சம் அந்த நீர் குடிக்கலாம் பாரு அப்படின்னு சொல்லும் போது, அப்ப சகாதேவன் என்ன பண்ணா நேரா மரத்து மேல ஏறி போய் பார்த்தா கொஞ்சம் தூரத்துல நிறைய பசபசேன்னு மரங்கள், நிறைய இந்த பறவைகள் பறக்கிற சத்தம். ஏன்னா பொதுவா பறவைகள் எந்த இடத்துலன்னா தண்ணி இருக்கிறதான் பறவைகள் பறக்கும். பறவைகள் அப்படியே பறந்து பட்டாம்பூச்சி எல்லாம் இருக்கிறத பார்த்தோன்னே அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, அந்த இடத்துல ஏதோ ஒரு பொய்கை இருக்கு, ஏதோ தண்ணி தெரியறது. சரி வாங்க, நான் வந்து கீழே இறங்கி வந்தான் வந்து யுதிஷ்டர்கிட்ட சொன்னான், அண்ணா அது மாதிரி அங்க ஏதோ ஒரு பொய்கை இருக்கு, நான் தண்ணியை குடிச்சிட்டு உங்களுக்கு தண்ணி எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொன்னா. ஆனா தண்ணி எடுத்துன்னு வரேன்னா எதுல எடுத்து வர முடியும், ஏன்னா வகையில ஒருவே இல்லாத ஓடி வந்துட்டாரு. ஆனா என்ன பண்ணா அர்ஜுனனுக்கு பின்னாடி அந்த அம்பாரத்து உரிகைன்னு சொல்லுவான். அது என்னன்னா அந்த வில் அம்பெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம், வில்ல கையில வச்சுட்டு இருப்பான், அம்பெல்லாம் வைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கும். அது வந்து எப்பவுமே அர்ஜுனோட ஒரு முதுகுல இருக்கும். என்ன பண்ணா அந்த அம்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த அம்பார தூரிக்கை எடுத்துட்டு நேரா இருந்தாப்பா இது எடுத்து போய் தண்ணி எடுத்துருவா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. நேரா சகாதேவன் என்ன பண்ணா தேடி கண்டுபிடிச்சு அந்த பொய்கைக்கு போயிட்டான். பொய்கைக்கு போனோட தண்ணி பார்த்தா சந்தோஷமா இருக்கு, ஆஹா அருமையா இருக்கே தண்ணி, நல்லது, நம்ம தண்ணியை குடிச்சிட்டு இந்த தண்ணியை எடுத்துட்டு அப்படியே நேரா யுதிஷ்டனுக்கு விடலப்பா அண்ணன் இந்த மேல காத்துட்டு இருக்கா, அவாக்கிட்ட போய் கொடுக்கலாம் அப்படின்னு புறப்பட்டு போனான். போய் படி இறங்கினான். படி இறங்கின உடனே தண்ணி எடுக்க போறான். அப்போ ஒரு குரல் கேட்டது, அசீரீதி குரல், நிலு சகாதேவா அப்படின்னு. உனக்கு ஆச்சரியம், நம்ம பேரையும் சொல்லி யாரோ கூப்பிடுறா, இங்க என்ன அது காடு, யாருக்கும் யாருமே தெரியாது, இது நம்ம பேரை சொல்லி யாரோ கூப்பிடுறான்னு சுத்த முத்தம் பார்த்தா கண்ணுக்கு தெரியல. இந்த நீரை நீ குடிக்க கூடாது அப்படின்னு சொல்ற. அப்போ ஏன் நீரை குடிக்க கூடாது, குளமே இருக்கிறதே நீருக்காக தானே அப்படின்னு சொல்லும்போது, இந்த நீரை நீ குடிக்க கூடாது, இந்த நீர்ல விஷம் இருக்கு, ஆனா அந்த விஷம் வந்து கண்டிப்பாக நான் கேட்கிற கேள்விக்கு நீ சரியாக பதில் சொன்னா விஷமில்லாத நீராக மாத்தி உன்னையும் குடிக்க வச்சு நீயும் எடுத்துன்னு போலாம் அப்படின்னு சொன்ன உடனே சகாதேவனுக்கு இது இல்ல, இஷ்டம் இல்ல. நீ என்ன என்ன கேள்வி கேட்கறது, பொதுவா அந்த கேள்வி கேட்டா பிடிக்காது இல்லையா, நீ என்ன கேள்வி கேட்கறது, நான் ஏன் ஒரு பதில் சொல்லணும், எனக்கு என்ன அவசியம், எனக்கு இப்ப தேவை தண்ணி, அதுதான் இங்க இருக்கு, நான் குடிச்சுக்கிறேன், நீ யாரு குடுக்க, அதனால நீ என்ன கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ணா நேரா அந்த தண்ணிய குடிச்சான், அந்த இதை எடுத்தான், கொஞ்சம் ஒன்று எடுத்தான், தண்ணிய குடிச்சு வந்தானோ அப்படியே வந்து அந்த இடத்துலயே இறந்து போயிட்டான். யோசிச்சு பாருங்க, மகாபாரதத்துல இன்னும் இருக்கு, பாதி கட்டம் தான் தாண்டி இருக்காவா, இன்னும் யுத்தம் ஆண்ட வரைக்கும் வரணும், இப்பயே போயாச்சு. அங்க சகாதேவன் வடிஞ்சு போயிட்டான், மாண்டு போயிட்டான், அப்படியே உடம்பெல்லாம் ப்ளூ ஆயிட்டு நீளம் ஆயிட்டு அப்படியே வடிஞ்சு போயிட்டான். இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு, தர்மருக்கு கவலை வந்துருச்சு, ஏதோ இங்கேன்னு பார்த்தா பொய்கை ஏதோ பக்கத்துல தெரியுதுன்னு சொன்னா சகாதேவன், ஆனா இவ்வளவு நேரம் ஆச்சு என்ன ஆளக்காதுமே அப்படின்னு சொல்லிட்டு நகுலனை கூப்பிட்டான். நகுலா நீ போய் பாத்துட்டு வா, சகாதேவனுக்கு என்ன ஆச்சு, ஏதோ நான் கீழே வந்துட்டானா என்னன்னு கொஞ்சம் பாத்துட்டு வா, அது தண்ணி அப்படியே நீர் தண்ணி குடிச்சிட்டு அவனையும் கூட்டின்னு தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே நேரா நகுலன் வந்தார். நகுலன் வந்து அப்படியே அந்த பொய்கையை தேடிட்டு வரும்போது அந்த இடத்துல சகாதேவன் இருந்தார். சகாதேவனை பார்த்து கீழே விழுந்து, ஐயோ சகாதேவன் இறந்து போயிட்டான்
அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சது. முடியல. ஏன்னா அண்ணன் தம்பி இறந்து போயிட்டான், என்ன பண்றதுன்னு தெரியல. ஓட அழ ஆரம்பிச்சான். அழுதுட்டு அப்புறம் அவனுக்கு தோணுது, சரி அழறதுக்காவது நமக்கு அவ்வளவு சக்தி வேணும், அந்த தண்ணியை நம்ம குடிச்சாதானே, தண்ணி குடிச்சாலாவது கொண்டு போய் சொல்லணும்ல, என்ன ஏதுன்னு சொல்லணுமே, தண்ணி வேணும்னு சொல்லிட்டு அப்படி குடிக்க போகும்போது அதே மாதிரி ரசீதர் கொலை கேட்கறது, நகுலா நில் அப்படின்னு. உடனே அவனுக்கு ஆச்சரியம் இருக்கு. நகுலா நில்லா, ஏற்கனவே சகாதேவன் இறந்து கிடக்கா, இது யாரும் நகுலா நில்லா, அப்ப யாரோ கொண்டுட்டாலோ நகுலன சகாதேவனை அப்படின்னு. நகுலன் யாருன்னு கேட்ட உடனே, இந்த தண்ணியை நீ இப்ப எடுக்க முடியாது, இந்த தண்ணியில விஷம் இருக்கு, நான் கேட்கிற கேள்விக்கு நீ சரியாக பொறுமையாக எனக்கு திருப்தியான பதிலை நீ சொன்னா மட்டும்தான் இந்த தண்ணி விஷம் இல்லாம உனக்கு கிடைக்கும், நீ அப்புறம் தண்ணி எடுத்துன்னு போறோம், நீ தண்ணியும் குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப நகுலன் சொல்றான், ஏற்கனவே அது ஏதோ சகாதேவன் வேற இறந்து போயிருக்கான், எனக்கு வேற ரொம்ப தாகமா இருக்கு, நீ என்னவோ இப்ப வந்து கேள்வி கேட்கிறேங்கிற, உன் கேள்விக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும், நீ யாருன்னே தெரியாது, என் முன்னாடியே நீ வரமாட்டேங்கிற, அப்பவும் நீ நான் எப்படி உன்னை நம்புறது, ஆனா நான் பதில்ல என்னால சொல்ல முடியாது, ஆளை வீடு எனக்கு முதல்ல அண்ணன் கிட்ட போகணும்னு சொல்லி நேரா தண்ணியை எடுத்து அப்படி குடிச்சிடுறான். குடிச்சா கொஞ்ச நேரத்துல அவனும் மாண்டு போயிடும். இப்ப நகுலன் சகாதேவன் ரெண்டு பேருமே இறந்து போயிட்டான். இப்ப இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்ச தர்மர் உட்கார்ந்துட்டு இருக்கார், என்னடா அது போன வார ஆளக்கானுமே இவ்வளவு நேரம் ஆச்சு, வேற ரெண்டு பேரும் போனவா என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அர்ஜுனனை கூப்பிட்டான். அர்ஜுனா என்ன ஆச்சுன்னு தெரியல, பொய்கை பக்கத்துலதான் இருக்கு, ரெண்டு பேரும் போயிருக்கா, வேற ஏதோ நடந்திருக்கோன்னு எனக்கு ஒரு மனசுல படுறது, நீ ஏன்னா போய் பாத்துட்டு வாயே அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனன் உடனே தர்மரை சேவிச்சுட்டு கிளம்புறான். சரியா நான் போய் பாத்துட்டு வரேன். தர்மன் வந்து அர்ஜுனன் வந்து அவர் வந்து சப்த வேணி அப்படின்னு பேரு அர்ஜுனனுக்கு. சப்த வேணின்னு என்ன இருக்குன்னா, சப்தங்கள் இருக்கு பாத்தீங்களா, ஆறு சப்தமோ நிறைய எந்த இடத்தோட சப்தம் கேட்டாலுமே அந்த சப்தத்தை வச்சு அம்பு அடிப்பார். திரும்பியே பார்க்க வேண்டாம், எதையும் பார்க்க வேண்டாம், இந்த சப்தத்தை கேட்டாலும் அந்த இடத்துல கரெக்டா அவரோட அம்பு அங்க போய் விடும். அந்த மாதிரி ஒரு குணம் இருக்கிறது. நேர போன உடனே அந்த பொய்கையில ஒரு சலசலப்பு கேட்ட உடனே அந்த பொய்கையோட இடத்தை கண்டுபிடிச்சு சலசலப்பு கேட்கிறார். போய் பார்த்தா அந்த இடத்துல நகுல சகாதேவனும் இறந்து கிடக்குறான். அவனுக்கு ஒரே சங்கடமா போயிருக்கு, யார் எதனு இங்க இந்த இடத்துல இந்த மாதிரி விழுந்து கிடக்குறாளே, என்ன பண்றதுலே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேர குளத்துக்கிட்ட போய் இந்த பொய்கை கிட்ட போய் நிக்கிறாரு. பொய்கை கிட்ட போகும்போதே ஒரு சத்தம் கேட்குது, ஏன்னா அந்த அசீரி வருது இல்லையா, அது அப்படி உலகம் வருது, சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே அம்பு எடுத்துடுறான், வில்லை அம்பு எடுத்துடுறான். எடுத்துட்டு சத்தத்தை போட்டு அடிக்கணும்னு சொல்லும் போது அப்போ அந்த குரல் கேட்கறது, நீ இந்த நீரை இப்ப எடுக்கவும் முடியாது, குடிக்கவும் முடியாது, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம நீ நகரவும் முடியாது, நீ ஒழுங்கா பதில் சொன்னாதான் தண்ணி அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு வந்து இதுவாயிருது, நீ யார், நீ முதல்ல கண்ணெதிர வரல, ஆனா நீ எங்கேயோ இருக்கேன்ற சத்தம் மட்டும் எனக்கு கேட்கறது, நீ முதல்ல யாரும் என் கண்ணெதிர முதல்ல வா, அதுக்கப்புறம் பாக்கலாம், அதுக்கப்புறம் தான் நான் பதில் சொல்லுவேன்னு. கண்ணெதிர வரதெல்லாம் வர முடியாது, ஆனா நான் வேற உருவத்துல வரைய சொல்லிட்டு கொக்கு உருவம், வெள்ளை கொக்கு, அந்த கொக்கு உருவத்துல காட்சி கொடுக்குறேன். யார் காட்சி கொடுக்குறேன்னு நான் சொல்றேன். உடனே நீயா பேசுற, நீ சொல்ற மாதிரி கேட்கிற மாதிரி இல்லையே, உன்னோட கேள்வி எல்லாம் நல்லா இருக்கு, உன்னோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய கேள்வியாவது இருக்கும்னு எனக்கு தோணலையே, அதனால உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையே, அதனால நான் முதல்ல தண்ணியை குடிச்சுக்கிறேன், நான் முதல்ல அண்ணனை பார்க்க போனோம், ரெண்டு பேரும் இங்க விழுந்து கிடக்குறா என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு நேரா போய் இந்த குளத்துல இருக்கிற நீரை அர்ஜுனன் பருகிறார். அர்ஜுனன் பருகின உடனே இப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அவளுக்குள்ள இருந்த ஒரு கர்வம். நீ சொல்லி நான் என்ன கேட்கறது, நான் ஏன் உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும், முதல்ல என்னோட வேலையை நான் முதல்ல முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற அந்த இடத்துல அதை தான் காமிக்கிற. இப்ப அர்ஜுனனும் தண்ணி குடிச்ச உடனே மாண்டு போயிடுறான், இறந்து போயிடறான். அடுத்தது பீமன். பீமனை பத்தி சொல்லவே வேண்டாம், அர்ஜுனனாவது கொஞ்சம் யோசிப்பான், ஏதாவது பண்ணலாம், கொஞ்சம் ஒரு நாலேஜபிளா யோசிக்கிற ஆளு. ஆனா பீமன் அதுவும் கிடையாது. பீமன் வந்து பலம் இருக்கிறத வந்து யோசிக்கிறது கிடையாது. நேரம் வந்து பார்த்தா 3 பேர் இறந்து போயிட்டு வந்தா யார் என்ன ஆச்சுன்னு தெரியல, அழறதுக்கு முடியல, சரி தண்ணி தாகமா இருக்கு, முதல்ல தண்ணியை குடிச்சிருவோம் அப்படின்னு தண்ணி குடிக்க போறான். இதே மாதிரி குரல் கேட்குது, இதே மாதிரி அலட்சியப்படுத்துறான் பீமன், உனக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அதே மாதிரி தண்ணி குடிக்கிறான். ஆனா என்ன ஒண்ணுன்னா, பீமன் மட்டும் என்ன பண்றான்னா, இந்த அம்பார தூளிகளை தண்ணி குடிச்சா பாத்தீங்களா, அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த இடத்துல இருக்கு, அந்த தண்ணியெல்லாம் விட்டு குடிச்சு இறந்து போயிடான். இறந்து போன உடனே அவன் என்ன பண்றான், அவனுக்கு ஏதோ புரிஞ்சிருக்கு, ஏதோ ஆயிருக்கு, 3 பேரும் போயிட்டா நமக்கு ஏதோ ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதுல எழுதி அந்த தண்ணியில அந்த இதுல எழுதி வைக்கிறான், அண்ணா இங்க ஆபத்து வராத. ஏன்னா அடுத்தது தர்மர் தான் வந்தாரு, தேடிட்டு வருவாரோன தர்மர், அதனால அதை எழுதி வச்சுட்டு அவன் போயிடுறான். அவனும் அந்த இடத்துல மாண்டு போயிடுறான். எல்லாரும் மாண்டு போயாச்சு, என்ன பண்றது, கொஞ்ச நேரம் ஆச்சு. தர்மர் பார்த்தார், என்ன அது
போனவா அத்தனை பேரும் அப்படியே போறா வரா போறா போனவா போறா மாதிரியே இருக்கா. ஒருத்தர் வந்த பாரு காணும் இல்ல பொய்கே ஏதோ கிட்டக்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. எந்த கிட்டக்கன்னு தெரியல. இவன் போனா அவன் தெரியல, இவன் போனா என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பொய்கை இடத்துக்கு தேடி கண்டுபிடிச்சு தர்மர் வர அந்த இடத்துக்கு. இப்ப தர்மர் என்ன பண்ற, நேரா பாக்குறாரு. முதல்ல பார்த்த உடனே 4 பேரும் அந்த இடத்துல விழுந்து கிடக்குறான். துடிச்சு போயிடுற 4 பேர் விழுந்து கிடக்க பார்த்த உடனே அர்ஜுனா பீமா அப்படின்னு கதர்ற. என்ன ஆச்சு உங்களுக்கு, என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு விழுந்து கதர்ற. அப்ப எப்பவுமே ஃபுல்லா இருக்கா அப்பாவுக்கு கஷ்டம் இருக்கும் இல்லையா, அதனால தண்ணி எடுக்கவே இல்லை தர்மர், கீழே போகவே இல்லை. ஏன்னா இங்க கதறின்னு இருக்க. உடனே எக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இந்த குபேர ஜாதின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த எக்ஷன்லாம் எப்படி இருப்பாங்க பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும், ரொம்ப விஸ்தாரமா இருக்கும், நல்லா கம்பீரமா பேசுவான். அப்படிப்பட்ட யக்ஷ உருவம். அந்த யக்ஷ உருவத்துலதான் காட்சி கொடுத்தார். முதல்ல பொக்கா இருந்தது, அப்புறம் யக்ஷ உருவத்திலேயே காட்சி கொடுத்தார் தர்மருக்கு. அப்ப சொன்னார், என்ன தர்மா, இந்த மாதிரி நான் தான் உன்னோட தம்பிகளை எல்லாருமே நான் தான் கொன்னேன். ஆனா நான் கொன்னேன்னு சொல்லக்கூடாது. நான் கேட்ட கேள்விக்கு நான் கேள்வி கேட்கிறேன்னு சொன்ன உடனே இவாளெல்லாம் ஒருத்தருமே அதை காதுல வாங்கல. அந்த கேள்வி என்னன்னு கேட்கல. அந்த கேள்விக்கு பதில் தெரியலனாலும் கேள்வியாவது என்னன்னு கேட்கலாம், அதற்கும் அவ தயாராக இல்லை. எல்லாருமே அந்த ஏதோ ஒரு கர்வத்துல நீ என்ன கேட்கறது, நான் ஏன் பதில் சொல்லணுங்கிற கர்வத்துல இப்படி எல்லாரும் விழுந்து கிடக்கிறா. அவளோட கர்மம் அவ இறந்து போயாச்சு. இப்போ உன்னோட டர்ன். நான் நிறைய கேள்விகள் ஒண்ணு கேட்பேன். இந்த கேள்விகளுக்கு நீ சரியாக பதில் சொன்னா கண்டிப்பாக உன்னோட அண்ணன் தம்பிகள்ல யாராவது ஒருவருக்கு நான் உயிர் கொடுப்பேன். அப்ப கூட யாராவது ஒருவருக்கு தான் உயிர் கொடுப்பேன். ஆனா அதுக்கும் நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீ சரியாக பதில் சொல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே தர்மர் ரொம்ப ஞானி இல்லையா, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ரொம்ப பொறுமையானவர். அவர் எதையுமே ரொம்ப யோசிக்கிறவர். உடல் பலத்தை நம்பி இருக்கிறது இல்ல, இந்த மனோபலத்தை நம்பி இருக்கிறது தான் அவரோட வாழ்க்கை. அவரோட தர்மமே அதுதான். மனோபலத்தை நம்பி அவரு சரி நீ கேள்வி கேளு, எனக்கு என்ன தெரியுமோ அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஏன்னா இந்த கேள்வி அந்த கேள்வி எனக்கு ஞானம், எனக்கு எந்த அளவுக்கு ஞானம் இருக்கும். அப்ப கூட நீ கேளு, நீ என்ன வேணா கேளு, நீ என்ன பெருசா கேட்டு போற, நான் சொல்ல மாட்டேன்னா எனக்கு தெரியாதா இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா. என்ன கேள்வி என்ன கேட்டா எங்களுக்கு எல்லாமே தெரியுமே, எல்லாம் நாங்க அத்தனையும் கரகண்டவா, எங்களுக்கு எல்லாம் புரியும், நாங்க தான் நிறைய பேர் எல்லாம் கேட்கறோம் எல்லாம் பேசுறோம், என்ன எதுனா தெரியாதுவா அப்படின்லாம் சொல்லுவா இல்லையா. அதெல்லாம் தர்மம் சொல்லல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு என்ன தோணுதோ எது சரியா இருக்கோ எனக்கு முடிந்த வரைக்கும் நான் உனக்கு பதில் சொல்றேன். ஆனா எனக்கு கண்டிப்பாக என்னோட அனந்தமைகளா எனக்கு நல்லா இருக்கணும், தயவு செய்து எனக்கு இப்போ கேள்வி கேள்வி நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னோம்னா யக்ஷனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கும். நான் முதல்ல ஆளு சொன்னது கேள்வி கேளு நான் பதில் சொல்றேன்னு சொல்றாரு இல்லையா. நீ யாரு நான் என்னன்னு இல்லாம அப்போ சொல்றாரு. இந்த இடத்துல கேள்விக்கு என்ன மாதிரியான கேள்விகள், நிறைய கேள்விகள் கேட்கிறேன். மொத்தம் எத்தனை கேள்வி கேட்ட தெரியுமா, 124 கேள்விகள் கேட்டேன். இந்த 124 கேள்விகளையும் சொல்லி அதற்குண்டான பதிலையும் விளக்கமா சொல்லணும்னா இந்த உபன்யாசம் நீங்க ராத்திரி எல்லாம் இன்னைக்கு சாப்பிட்டு வந்துட்டேன்னா இங்கேயே தங்கிடலாம், போட்டு படுத்துடலாம், இங்கேயே இருந்துடலாம். ஏன்னா அவ்வளவு நேரம் ஆகும். அவ்வளவு அற்புதமான கேள்விகள். ஒரு கேள்விகளுக்கும் 2-3 அர்த்தங்கள் இருக்கும். ஒரு பதிலுக்கும் எல்லா யுகத்திலுமே பொருந்தக்கூடிய பதில். இதுல என்ன ஒரு விஷயம்னா, பதில் சொல்றதுன்னா ஏதோ நீ கேட்ட நான் பதில் சொல்றேன் அந்த எக்ஸாம் எல்லாம் எழுதி வச்சுட்டு வர மாதிரியான கேள்விகள் கிடையாது. அவர் கேட்கிற கேள்விகள் பதில் சொல்லணும். அந்த பதில் இந்த காலகட்டத்துக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கணும். அந்த பதில் நியாயமானதாக தர்மமானதாக இருக்கணும். அதோட அந்த பதில் அந்த யட்சனுக்கு பிடித்தமானதாக இருக்கணும். அது யட்சனுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அவர்தான் எக்ஸாம்பிள், அவர்தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுதான் சரி, இந்த பதில் தான் சரி. இப்ப நம்ம எக்ஸாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் கொஸ்டின் எழுதுவோம் இல்லையா, 4 ஆப்ஷன் கொடுப்பா இல்லையா. எந்த ஆப்ஷன் நியர்பை ஆப்ஷன் அதுதான் கரெக்டான ஆன்சர். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அந்த ஆப்ஷனை பார்த்தா. சிச்சோ இதுவும் கரெக்டா இருக்கு, ஏவும் கரெக்டா இருக்கு, பியும் கரெக்டா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஆன்சர். அப்ப அந்த பக்கத்துல இருக்கிற ஆன்சர் யாரோடதுன்னா அந்த எக்ஸாமினரோடது. அவருக்கு எந்த பதில் அதுதான் சாதகமான பதில்னா அந்த பதில் தான் நீங்க எழுதணும். அந்த மாதிரியான பதிலாவும் இருக்கணும் அப்படிங்கறது அந்த எக்ஸப்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா விதுர நீதி ஆகட்டும், கிருஷ்ண பரமாத்மா சொன்னதாகட்டும், உத்தவர் கதை ஆகட்டும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவளுக்கு என்ன தோன்றதோ அதை சொல்ல, யாரும் அக்செப்ட் பண்ணல, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். நான் சொல்றேன் இதுதான், இதை நீங்களே கேட்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கேள்விகள் தான். ஏன்னா அதுக்கு அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற வரதெல்லாம் கிடையாது, நம்ம தான் அதுக்கு அக்செப்டன்ஸ். அதனால அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த இடத்துல யுதிஷ்டருக்கு பெரிய சேலஞ்சு.
இவ்வளவு விஷயங்களும் கேள்விகளையும் புரிஞ்சுக்கணும், பதிலையும் தெரிஞ்சுக்கணும், பதில சரியா சொல்லணும். அது தர்மத்துக்கு புறவா இருக்கக்கூடாது, மிகச்சிறந்த தர்மமாக இருக்கணும், எல்லாரும் அதை ஃபாலோ பண்றாங்க இருக்கணும், இல்ல அது உண்மையாக இருக்கணும், நடக்கிற யுகத்துல இருக்கிறதாக இருக்கணும், இனி ஒரு யுகத்துக்கும் அது எல்லாரும் எந்த யுகத்துல ஜீவாத்மாக்கள் இருக்கிறவா எல்லாருக்கும் அது பொருந்தக்கூடியதான பதிலா இருக்கணும். அதுல இத்தனை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ பதிலே சொல்லணும் இல்லையா? அவர் அதுக்கு கேளு, நான் நீ என்ன வேணா கேளு, நான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப இதுல முதல்ல 124 கேள்விகள் சொன்னோம் இல்லையா? 124 கேள்விகள் நான் வர முடியாதனாலும் எப்பேற்பட்டதான கேள்விகள், இப்ப 10 கேள்விகளால நம்ம இன்னைக்கு கண்டிப்பா அனுபவிப்போம். ஒரு 10 கேள்விகள் நான் கொண்டிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த மிச்சம் இருக்கிற 120 113 கேள்விகளை என்னோட யூடியூப் சேனல் ஆச்சாரிய கிருபா யூடியூப் சேனல்ல வாரம் ஒரு 20 கேள்விகளை எடுத்து அதுக்கு உண்டான பதில சொல்லி அதை நான் யூடியூப் சேனல்ல போடுறேன். நீங்க அதுல போய் கேள்வி கண்டினியூ பண்ணா பாத்துக்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா பிரச்சனை நிறைய பெரிய விஷயம், அது ஒரு நாள்ல முடியக்கூடிய விஷயம் இல்லை. அது ஒரு 10 கேள்விகள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எதை மாதிரியான கேள்விகள், சுலபமான கேள்விகளா அப்படின்னு கேட்டா, ஒரு கேள்வியில ஒரு ஒரு சமயத்துல கேட்டோம்னா 4 கேள்வி கேட்பார் எக்ஷன். அதாவது ஏதோ இந்த ஒரு கேள்வி பதில் சொல்லுப்பா அப்படி கிடையாது, 4 கேள்வி ஒன்னா கேட்பார். அடுத்தா 4 தான், இல்ல 6 தான். சிங்கிள் எல்லாம் கிடையாது, சிங்கிள் டபுள் எல்லாம் கிடையாது. வேற உடனே சொல்றேன் 4 கேள்வி, இல்லைன்னா 5 கேள்வி, ஆனா 6 கேள்வி ஒன்னாதான் கேட்பார். அந்த 6 கேள்வியை நீங்க கிரகிச்சுட்டு 6 கேள்விக்கு பதில சொல்லணும். அதுதான் எக்ஸ்ட்ரா பிரச்சனை. அதனாலதான் அந்த அளவுக்கு அது ரொம்ப கடினமான கேள்விகள். இப்ப இந்த கேள்விகள்ல ஒரு சின்ன சாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு 5-6 கேள்வி சொல்றேன், எவ்வளவு சின்ன விஷயம். இந்த ஒத்த கேள்வியா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா இததான் எல்லா 124 விஷயம் 124 கேள்விகள்ல இதெல்லாம் அடக்கும். அதெல்லாம் ரொம்ப பின்னாடி வரும். இப்ப அதை அனுபவிக்க போறது இல்லை, ஆனா இது ஒரு சாம்பிளுக்கு. என்னன்னா, இந்த மண்ணை விட முக்கியமானது எது தான் கேள்வி. நம்ம என்ன சொல்லுவோம், இது ஒரு சின்ன கேள்விதான். இந்த மண்ணோட எது ஆப்ஷன் கொடுத்தாவது கொஞ்சம் தேடுவோம் பண்ணுவோம், ஆனா ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்கல. இந்த மண்ணோட எது முக்கியம்? ஏன்னா நம்ம வாழ்றதுக்கு நமக்கு ரொம்ப தேவையானது இந்த மண்ணு தான். நம்ம இந்த பூமியில நம்ம இருக்கணும். இதை விட நமக்கு எதாவது முக்கியமா இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன சொன்னார் தெரியுமோ? அவர் அம்மா அப்படின்றது. அம்மா தான் எல்லாத்தோட முக்கியம், மண்ணோட முக்கியம் அம்மா தான் அப்படின்றது. சோ இது அம்மா அப்படின்னு சொல்லும்போது யோசிச்சு பாருங்க. இதை நல்லா யோசிச்சு பார்க்கும்போது அவதான் இந்த மண்ணுக்கு நம்மளை கொண்டு வந்ததே இல்லையா? அவ இல்லைன்னா நம்ம இந்த மண்ணுல இல்லவே இல்லை. அப்போ மண்ணுக்கு நமக்கு அப்புறம் தான் அந்த மண்ணே கிடைச்சது. அப்போ மண்ணோட முக்கியம் அவன் அம்மாவாக இருக்க முடியும். ஆனா அந்த க்ஷணத்துல அவருக்கு அந்த தோணின பதில் எந்த அளவுக்கு ஒரு உண்மையான தர்மமான பதிலா இருந்தது பாருங்க. இப்ப அடுத்த கேள்வி கேட்கிற, சொர்க்கத்தை விட உயர்ந்தது எது? சொர்க்கம், உனக்கு சொர்க்கமே கொடுக்குறவா அப்படின்னு சொன்னா கூட அதை விட உயர்ந்தது விதே திரும்ப சொன்ன முதல் வார்த்தை அப்பா. அப்பாவோட ஒரு சொர்க்கம் நமக்கு வேணுமா? அப்பா மடியில இருந்து அப்பாவோட அந்த கண்காணிப்புல நம்ம வளர்றத விட நமக்கு ஒரு சொர்க்கமான விஷயம் இருக்க முடியுமா? அப்பா அப்படின்னாராம். ரொம்ப சந்தோஷம் போயிருக்கான் யக்ஷனுக்கு. என்ன அருமையான பதில் இதுன்னு. இந்த மாதிரி புல்லின் இலைகளை விட, இந்த புல்லெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருக்க புல்லெல்லாம் அதை விட எண்ணிக்கையில அதை யாராவது என்ன முடியுமா? கொச 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 கொசம் புல்லு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அந்த புல்ல இதோட எண்ணிக்கையோட அதிகமா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டா, அதை விட அதிகமா இருக்கிறது மனசுல தோன்ற எண்ணங்கள்ன்றது. நம்ம மனசுல தோன்ற எண்ணங்களை நம்ம கணக்கிட முடியுமா நம்மளால? என்னன்னா யோசிப்போம்ல, ஒரு நிமிஷத்துக்குள்ள நம்ம என்ன யோசிப்போம்னு நமக்கு தெரியாது. புதுசு புதுசா நடந்தது, நடக்காதது, போனது, வந்தது, இது நடக்குமோ அது நடக்குமோ என்னவோ யோசிப்போம். அதை யோசிக்கிறதுக்கு கணக்கே கிடையாது. அது புல்ல விட ஜாஸ்தியும் ஆகுது. அதுதான் மனசுல இருக்கிற எண்ணங்கள் அப்படிங்கிறது. அப்போ இன்னொன்னு சொல்றாரு அவர், காற்றை விட ரொம்ப ஸ்பீடு எது? வேகமா காற்றோட எது போகும்? காற்றோட எது ஸ்பீடா போகும்? எதுவுமே நீ என்ன யோசிச்சாலுமே நம்மளால அது பதில் சொல்ல முடியாது. காத்தை விட எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு செகண்ட்ல அப்படி போகுமே. ஒரு செகண்ட் கூட இல்ல, மில்லி செகண்ட்ல காத்து எல்லாத்துலயும் போகுமே வேகமா. அதை விட எது போகும்னு கேட்டா நம்மளோட மனசா. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷத்துல நம்ம இப்போ பூரி ஜெகநாத பெருமாளை போய் சேவிக்கணும். பூரி ஜெகநாதருக்கு நம்ம போயிட்டு வந்துருக்கோம். நம்ம மனசு என்ன பண்ணும், பூரி ஜெகநாத பெருமாள் அங்க ஒடிசால இருக்கு, ட்ரெயின்ல போனா போய் இப்ப ஜெகநாத பெருமாள் அங்க ரொம்ப அழகா ஆச்சரியமா இருப்பாரு. இப்ப நீங்க கஷ்டப்பட்டு ட்ரெயின்ல போயிடல, மனசு போயிட்டு இருக்கு. அங்க அதுக்குள்ளேயும் பூரி ஜெகநாதர் கண்ணால பார்த்தாச்சு. அகோபிலம் போயிட்டு வரணும். அகோபில அந்த இடத்துல போயிட்டு அந்த நரசிம்மர் போய் சேவிச்சுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம போகணும். பிசிக்கலா போறதுக்கு முன்னாடியே நம்ம மனசு அகோபிலத்துல போயிட்டு அந்த பெருமாள் எப்படி இருப்பாரு, அங்க ஒரு 9 கிரகம் 9 பெருமாள் இருப்பாரு அங்க அப்படின்னு மனசு யோசிக்கிறது இல்லையா? அப்ப அந்த காத்தை விட அதிகமாக செய்யக்கூடாது மனசு. அதுதான் அந்த இடத்துல சொல்றாரு. இப்ப இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அவர் கேள்வி கேட்ட உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம, அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஞானியா இருந்தா மட்டும்தான், ஒரு ஞானத்துல சிறந்தவரா இருந்தா மட்டும்தான் இப்படிப்பட்ட பதில்களா சொல்ல முடியும்.
இப்ப இதெல்லாம் வந்து இதை மீறின பதில் வேதனை இருக்கா நம்ம கிட்டன்னு கேட்டா இருக்காது. இப்ப இவர் ஒரு ஆன்சர் சொல்ற, இது என்ன இது கிடையாது, இது கூட இருக்கலாமே அப்படின்னு யோசிச்சு பாருங்க, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவரோட பதில் எல்லாமே அவர் சொன்னது மீறி எதுவுமே கிடையாது. அதுதான் எத்தனை அனுபவிச்சாலும் அதுதான் பதிலா இருக்கும். அப்ப அதோட ஜாஸ்தி நம்மளால யோசிக்க முடியாது. இப்படித்தான் அவரோட எல்லா கேள்விக்கும் உண்மையான மகிழ்ச்சி எது, மட்டற்ற மகிழ்ச்சி எதுன்னு கேட்கிறாரு. அற்புதமான மகிழ்ச்சி எது, எது மகிழ்ச்சி சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எது சந்தோஷம், சந்தோஷத்துக்கு எல்லாம் இருக்கா? இன்னைக்கு நம்ம வந்து நம்ம குழந்தைக்கு கல்யாணம் அப்பா சந்தோஷம், அது இன்னைக்குதான் சந்தோஷம். இதுதான் சந்தோஷமா, இதோட சந்தோஷம் இருக்காதுன்னா அதுக்கு அந்த குழந்தை நல்லா இருக்கணுமே, இல்ல இந்த காரியம் நல்லா நடக்குமே, இவ்வளவு கோடி ரூபாய் நமக்கு வந்தா நல்லா இருக்குமே, இந்த வீடு வாங்கினா நல்லா இருக்குமே, இதெல்லாம் வந்து டெம்பரரியா இருக்கிற சந்தோஷம். அந்த சமயத்துல சந்தோஷம் இருக்கும், அவ்வளவுதான். அது நிலையான சந்தோஷமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்ப எது ரொம்ப சந்தோஷம் தெரியுமோ, போதும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் சந்தோஷம். இதோட சந்தோஷம் எதுவுமே கிடையாது இல்லையா? போதுன்ற மனசு, அது போதும், இது போதும், அதுல கிடைச்ச சந்தோஷம் நிலையான சந்தோஷம். அப்போ அதிகமா நம்ம எதுக்கு ஆசைப்பட மாட்டோம், போதும்னு கிடைச்சாலே போறோம் அப்படின்னு நினைக்கிற அந்த சந்தோஷம் நிலையான சந்தோஷம். அதுதான் இருக்கிறதுலயே உண்மையான சந்தோஷம் அப்படின்னு. இப்படிப்பட்ட கேள்விகள் தான் அவர் கேட்ட கேள்விகள். இந்த மாதிரி அந்த சின்ன இதெல்லாம் சிங்கிள் கொஸ்டின் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, சிங்கிள் வேர்ட் கொஸ்டின், சிங்கிள் லைன்ல ஆன்சர் பண்றது. 1 மார்க் கொஸ்டின்ஸ், 1 மார்க் கொஸ்டின்ஸ், 2 மார்க் கொஸ்டின்ஸ் சொல்லுவா இல்லையா, இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டு இதுக்கெல்லாம் அவர் முதல்ல சரியா அவர் ஆன்சர் பண்றாரான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் 5 மார்க் கொஸ்டின்ஸ். அதுதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம். 124 கொஸ்டின்ஸும் 5 மார்க் கொஸ்டின்ஸ். அவர் போய் அந்த கொஸ்டின்ஸ் இப்ப இதுக்கெல்லாம் ஆப்ஷனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, டக்குன்னு சொல்லணும் எல்லாம், அப்படி இப்படிங்கிறத சொல்லி முடிச்சிடணும். யோசிக்கவே கூடாது. அப்ப இவரோட நாலேஜை டெஸ்ட் பண்ணிட்டாரு அவர். ஓ சரி, அப்ப இந்த கேள்விகளுக்கு இவ்வளவு கரெக்டா பதில் சொல்றாருன்னா நாலேஜ் பர்சனா தான் இருக்காரு, அனுபவசாலியா தான் இருக்காரு, தர்மம் தெரிஞ்சவரா இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கை எக்ஷனுக்கு முதல்ல வரணும் இல்லையா? அதனால எக்ஷனுக்கு வந்தாச்சு. இப்ப இதெல்லாம் இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, சொல்லிட்டே இருக்கு. நான் கொஸ்டின்ஸ் முதல்ல ஒரு 25 கொஸ்டின்ஸ் அவர் அப்படிதான் கேட்டேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் 124 கொஸ்டின்ஸ் வரல, இந்த கேள்விகள் எதுவும். இதெல்லாம் முதல்ல டெஸ்ட். அவருக்கு இந்த MBA எல்லாம் நம்ம பெரிய பெரிய படிப்புலாம் எக்ஸாம் எழுதும்போது இந்த மெடிக்கல் எல்லாம் எழுதும்போது நீட் எழுதணும்ல, அந்த மாதிரி இது முதல்ல எழுதணும். அந்த 25 கொஸ்டின்ஸ்க்கு முதல்ல ஆன்சர் பண்ணி அவர் பார்த்தார். சரி ஓகே, சரி நீ பதில் சொல்லக்கூடிய தகுதியானவன், அதுக்கே அவளா இல்லையா? அந்த 4 பேரும் இந்த கொஸ்டின்ஸை கேட்கறதுக்கு இப்ப வாழ்க்கையில இதுக்கெல்லாம் பதிலே தெரியுமான்னு கூட தெரியாது. ஆனா யுதிஷ்டனுக்கு தெரிஞ்சது. அதனாலதான் சொல்றேன், மகாபாரதத்துல யுதிஷ்டன் தான் ஹீரோ. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சு தர்ம வழியில கடைசி வரைக்கும் நடந்து அந்த நம்பிக்கையோட, மனோதைரியத்தோட, மனோபலத்தோட அந்த யுத்தத்தை நடத்தினார் இல்லையா? அவர் தானே யுத்தத்தை நடத்தினார். பெருமாள் வந்து அர்ஜுனை வச்சு யுத்தத்தை நடத்தினாலும் அதுக்கு கேப்டனா இருந்தவர் இவர் தானே. அதனால அந்த அளவுக்கு ஞானமான் தான் இவர். இப்போ கேள்வி, முதல் கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கிறேன். 124 கேள்வியில எது சூரியனை உதிக்க செய்வது? ஏன் சூரியனை இருப்பார்? ஆதித்யன் தானே, அவன் தானே முதல் எல்லாத்துக்கும். சூரியன் இல்லாம எது இருக்கு? எதுவுமே கிடையாது இல்லையா? சூரியன் தானே எல்லாத்துக்கும் முக்கியம் இல்லையா? எது சூரியனை ஒதுக்க செய்யறது அப்படின்னு கேட்கிற, அதுக்கு சொல்ற யுதிஷ்டன், பிரம்மம் தான் சூரியனை ஒதுக்க செய்யறது அப்படிங்கிறார். இப்போ இந்த இடத்துல பிரம்மமே சூரியனை ஒதுக்க செய்யறது அப்படின்னு சொல்லும் போது, அப்ப பிரம்மம்னு அவர் எதை சொல்றார்? பிரம்மம்னு சொல்லும் போது பிரம்மான்னு எடுத்துக்கலாம், பரபிரம்மம்னு சொல்லலாம். பெருமாளோட அனுகிரகத்தினால மட்டும்தான் சூரியன் உதிக்கிறது அப்படிங்கிறதுதான் அதுக்கு முழுமையான அர்த்தம். இப்ப இந்த இடத்துல விஷ்ணு புராணத்துல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த சூரியன் பிரம்மம் சொல்றாருயா. இப்ப காலையில சூரியன் உதிக்கும் போது விஷ்ணு புராணத்தை சொல்றாரு 7 விதமான தேவர்களோட. ஏன்னா அவர் அடுத்த கேள்வி கேட்கிறார், அந்த சூரியன் அவருக்கு உறுதுணையா யார் இருக்கா, யாரெல்லாம் அவருக்கு துணையா இருக்கா சூரியனுக்கு துணையா உதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது தேவர்கள் துணையா இருக்காங்க. 7 விதமான தேவர்கள் அவருக்கு துணையா இருக்கலாம் சூரியன் உதிக்கும் போது. இப்ப சூரியன் உதிக்கிறது நம்ம சொல்லும் போது, இந்த ஆதித்யன் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு மாசத்துக்கும் ஒரு சூரியன் சொல்றான். இதெல்லாம் விஷ்ணு புராணத்துல ஒரு மாசத்துக்கும் ஒரு சூரியன், அதாவது சித்திரை வைகாசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ சூரியன் நமக்கு பொதுவா ஆதித்யன் சூரியன் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா அப்படி கிடையாது. ஒரு மாசத்துக்கும் ஒரு சூரியன், ஒரு மாதத்துக்கும் ஒரு நாராயணனும் கூட இருக்காராம் சூரியன் உதிக்கும் போது. அதை ரொம்ப அழகா விஷ்ணு புராணம் சொல்றா. அந்த நாமங்கள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. முதல்ல என்னன்னா, சித்திரை மாசத்துல ஒரு சூரியன் பேர் வந்து தாதாவும், அவர் தான் சித்திரை மாசத்துல வருஷம், சித்திரையில 30 நாளும் இருக்கக்கூடிய சூரியன். அவரோட ஒருத்தர் பெருமாள் யார் தெரியுமோ? விஷ்ணுவாம். அப்ப விஷ்ணு தானே, அதுதானே நீங்க சொல்றீங்க, விஷ்ணு தானே எல்லாத்துக்கும் தான். விஷ்ணுன்ற திருநாமம், ஒரு திருநாமம் அந்த பெருமாளுக்கு. அப்போ வைகாசி மாசத்துல வர பெருமாளுக்கு பேரு அரியமான ஒரு பேராம். அதாவது அந்த சூரியனுக்கு அதுல வர விஷ்ணுக்கு பேர் என்ன தெரியுமோ? மதுசூதனா அப்படிங்கிற பெருமாள். அவர் தான் அவரை உதிக்க வைக்கிறார்.
இத சொல்றா விஷ்ணு புராணத்துல. ஒரு ஒரு சூரியனுக்கும் ஒரு திருநாளும் ஒரு மாசம். இப்போ ஆனி மாசத்துல மித்ரன் அப்படிங்கிற பேரு. அப்ப அவரோட பெருமாளோட பேர் என்ன தெரியுமா? திருவிக்கிரம பெருமாள். திருக்கோவிலூர்ல இருக்கிற திருவிக்கிரம பெருமாள். அவர் தான் அந்த சூரியன் உதிக்கும் போது அந்த பெருமாள் சூரியனுக்கு அனுகிரகிக்கிறவராம். இப்ப அதே மாதிரி ஆடி மாசத்துல வர பெருமாள் பேர் வந்து வகுணன் சொல்றான். ஆனி மாசத்துல. ஆவணி மாசத்துல பெருமாள் பேர் வந்து வாமனன்னு சொல்றான். இந்த மாதிரி நிறைய வரிசையா ஒரு பெருமாள் சொல்லிட்டே இருக்கான் விஷ்ணு புராணத்துல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கேட்கும் போது. அப்ப இந்த இடத்துல சொல்ற இந்த கேள்விக்கு வந்து சொல்ற எப்படி வந்து இந்த சூரியன் வந்து உதிக்கிற, சூரியனுக்கு துணையா யாரெல்லாம் இருக்கா இததான் அவர் சொல்ற. இந்த சூரியனுக்கு துணையா இத்தனை பேர் இருக்க, பெருமாளே இருக்கு. அப்ப இடத்துல பிரம்மம்னு சொல்றது பிரம்மாவை சொல்ற விஷயம் இல்ல, அந்த பெருமாளையே சொல்ற விஷயம் தான். பெருமாளும் சேர்ந்திருக்காங்க சூரியன் இருக்கார். எது அவனை நிறைய செய்யறது? ஏன்னா சூரியன் வர காத்தால சூரியன் வர சாயங்காலம் மறையிறது இல்லையா? சரியா? யாராவது சொல்றாளா சூரியன் உதிக்கணும், இன்னும் சூரியன் ஏன் மறையணும் அப்படின்னு யாராவது சொல்றாளா? இல்ல யாராவது யோசிக்கிறோம் நம்ம? அவர் பாட்டுக்கு அவர் உதிக்கிற சாயங்காலமான மறைஞ்சு போயிடுறார் அப்படின்னு இருக்கும்போது அது எதனால அவர் மறையிறன்னா அவரோட தர்மம். இப்ப இதுல நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நீங்க எல்லாரும் பீச்சு போயிருப்பீங்கல்ல, கடலுக்கு போறோம். கடல்ல போகும்போது அவ்வளவு பெரிய தண்ணி, எவ்வளவு தண்ணி, அந்த கடல்ல இருக்கிற தண்ணிக்கு நம்ம பூமியே மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி அதுல இருக்கும். ஆனா அந்த அலை வந்து நீங்க நிக்கிற தூரத்துக்கு தான் அந்த வரும். அதை ஏதோ ஒரு சத்தியத்தை கட்டுப்பட்டு அந்த அலை பின்னாடி போயிடுது இல்ல. அது என்னவோனா அது சயின்டிபிக்கா இருக்கட்டும், டெக்னிக்கலா இருக்கட்டும், என்னவனா இருக்கட்டும். ஆனா அந்த அலை ஏதோ ஒரு சத்தியத்தை கட்டுப்பட்டு உங்க கால வரைக்கும் நினைச்சுன்னு திரும்ப போகும் இல்லையா? நீங்க தான் அதுகிட்ட போய் ரொம்ப தூரம் போய் அதை டிஸ்டர்ப் பண்ணி நீங்க அதில் போகுதாம உங்களதான் நீங்க பாத்துக்க தவிர்த்து அதுதான் நம்மள பண்றது கிடையாது. அப்போ அது ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு இல்லையா? அந்த தர்மத்துக்கு கட்டுப்பட்டுதான் சூரியன் இருக்காராம். சூரியன் மறையிற உதிக்கிறாருன்னா ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு சூரியன் மறையிற உதிக்கிறார் அப்படின்னு அவர் ஆன்சர் பண்றாரு. அப்ப அவர் எதுல இருக்க, சூரியன் எதுல நிலைச்சு எதுல இருக்காரு கேட்டா அவர் நிலைச்சு இருக்கிறது சத்தியத்துக்கு. இந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுதான் அந்த சூரியன் இருக்கார் அப்படின்னு. இது ஒரு 4 கேள்வி. இந்த 4 கேள்வி அப்படி ஒன்னா போஸ்ட் பண்றாரு. நீ நினைக்கிற மாதிரி இப்ப நான் சொல்ற மாதிரி இது சொல்லுப்பா இதுக்கு என்ன ஆன்சர் அப்படி கிடையாது. எக்ஷன் கேட்கும் போதே எது சூரியனை உதிக்க செய்யறது, இது வந்து சம்ஸ்கிருதத்துல இருக்கு, சம்ஸ்கிருத சோகத்துல இருக்கு. அது சம்ஸ்கிருதம் சொன்னாக்க இப்ப நம்ம எல்லாம் தமிழ்ல சொன்னா நம்மளோட இதுல தெரிஞ்சிருந்தாதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால தமிழ்ல சொல்றேன். அவருக்கு யார் துணையா இருக்கா, எது அவனை மறைய செய்யறது, எதுல அவன் நிலை பெற்று இருக்கான், இதுதான் அவரோட கேள்வி. இப்ப இதை வந்து எக்ஷன் கேட்கிறாரு. இந்த 4 கேள்வி ஒன்னாதான் கேட்கறது. இப்ப யுதிஷ்டனை யோசிச்சு பாருங்க. முதல்ல இந்த 4 கேள்வி நாம முதல் கேள்வி 4வது கேள்வி கேட்கும் போது முதல் கேள்வி மறந்துடுவோம். என்னவோ கேட்டாரு, முதல் கேள்வி ஏதோ கேட்டாரு, 4வது கேள்வி என்னது தெரியாது. ஆனா அவர் கிடையாது. இவர் என்ன பண்ணார், முதல் கேள்வி, 2வது கேள்வி, 3வது கேள்வி, 4வது கேள்வி, இந்த 4 கேள்விக்கும் அழகா ஒன்னா பதில் சொல்றது. அதுதான் அவரோட ஞானம். அந்த ஞானம் ஒரு அபரிதமான ஞானம் இல்லையா? 4 கேள்வி ஞாபகம் வச்சுன்னு சொல்றதுன்னு. இப்போ இல்ல 5வது கேள்வி, இது 5வது கேள்வின்னு சொல்லக்கூடாது. 5, 6, 7, 8 அப்படியே போஸ்ட் உடனே அர்ஜுன் இத சொல்லிட்டியா, இதுக்கு பதில் சொல்லிட்டியா, இப்ப நான் கேட்கிறேன் இந்த கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 5, 6, 7, 8 ஒரே தடவை கேட்கிறார். என்ன கேட்கிறார்? யார் ஒருவன் கற்றவன் ஆகிறான், யாருக்கு ரொம்ப கல்விமான் பெரிய எல்லாமே கட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றான்ல, கற்றவன் ஆகிறான்னா இந்திய படிச்சா கற்றவன் ஆகிறானா, அவளை பிடெக் படிச்சாவா, இல்ல அவ எம்டெக் படிச்சிருக்காரு. அப்ப இது வந்து ஏதோ ஏஐ டெக்னாலஜி எல்லாம் படிச்சிருக்காளே, அவ நிறைய ரொம்ப பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காளே, வேற மொத்தமா அவ படிச்சிருக்காளே, அப்ப இவெல்லாம் இதுதான் ஒரு அதுதான் கற்றவன் அப்படின்னு சொன்னா இல்லைங்கிற. கற்றவன் யார் தெரியுமோ? யூஷன் யார சொல்றது தெரியுமோ? காதால யார் கேட்கிறானோ அவன் தான் கற்றவன். அப்ப அந்த லிசனிங் அப்படின்னு சொல்றா இல்லையா? இப்ப நம்ம கார்பரேட்ல எல்லாம் போனீங்கன்னா அதை சொல்லிக் கொடுப்போம். இந்த லிசனிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. லிசன் பண்ணணும். நீ என்ன இல்லைன்னா இப்ப இது மாதிரி லிசன் பண்ணனால்தான் இன்னைக்கு நம்ம பாகவத புராணமே கிடைச்சிருக்கு இல்லையா? பரிஷத் மகாராஜா காதார கேட்டதுனாலதான் பெருமாளோட வைபவங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? அத மாதிரிதான் அந்த லிசனிங் தான். அந்த காதால யார் கேட்கிறாளோ, நல்ல விஷயங்களை காதால யார் கேட்கிறாளோ, யார் கிரகிச்சுக்கிறாளோ அவாதான் படிச்சவா, அவாதான் கற்றவா. அதனால நம்ம நிறைய படிப்பு படிச்சுட்டோம், நிறைய எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் கற்றவா கிடையாது. இந்த பொறுமையா கிடைச்சவருக்கு யார் கேட்கிறாளோ அவாதான் கற்றுவா. அப்படி பார்த்தா பாவம், நான் கஷ்டப்பட்டு சொல்றதெல்லாம் நீங்க பொறுமையா கேக்குறீங்க இல்லையா? அதனால கண்டிப்பா நீங்க எல்லாம் கற்றுவாள் வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஞானமே இல்லாத சொல்லும் போதே கேக்குறீங்க. அதனால கற்றவர்கள் தான் காதால கேட்கிறவாதான் கற்றவன் சொல்றது. எதனால வந்து ஒரு மகத்தான ஒரு இடத்தை அடையிறான்னு கேக்குறது. யார் ஒரு மகத்தான இடத்தை அடையிறான்? ஒரு கற்றவனா, ரொம்ப படிச்சவனா, மிக தெரிஞ்ச செல்வந்தனா அப்படின்னு கேட்டா பொதுவா சரணாகதி பண்றவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா ஆச்சாரியர் எனக்கு சரணாகதி பண்ணணும் அப்படின்னா, சரணாகதி பண்ணா மகத்தான இடத்தை கண்டிப்பா நம்ம அடைவோம் அப்படிங்கறதுல எதுவுமே
அது எதுவும் கிடையாது. ஆனா இது பொதுவான வாழ்க்கைக்கு எல்லாருமே சரணாகதி பண்றோமா அப்படின்னு கேட்டா இது பொதுவான கேள்வி இல்லையா? இந்த பொதுவான கேள்விக்கு அவர் பொதுவான சொல்ற பதில் எடுத்திருக்கோம். ஒருத்தனோட ஹார்ட் ஒர்க்ன்றது. ஏதோ ஒருத்தன் ஹார்ட் ஒர்க் பண்றானோ தன்னலம் இல்லாம, அதாவது ஞானம் இருந்தா மட்டும் போறாது, அதுக்கு பிரயத்தனப்படணும். நம்ம ஸ்கில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கில்ல வளர்த்துக்கணும். சொல்றா இல்லையா கார்பரேட்லன்னா ஏதோ அவளா பதவிக்கு நல்ல நல்ல பதவி நமக்கு கிடைக்கலையே, அவள் கிடைச்சது அவ முன்னேறி போயிட்டாளா, அவ ஸ்கில் செட் ஸ்கில் அந்த அளவுக்கு அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை அவ வந்து வசதிக்கிறான். அப்ப அந்த ஹார்ட் ஒர்க்கும் அந்த ஸ்கில் செட்டும் இருந்தானாக்கா மகத்தான பதவி அடையலாம். இப்ப இந்த இடத்துல ஒவ்வொருத்துக்கும் அது ஒண்ணு மாறும். இப்போ எனக்கு இப்ப நமக்கு இது மாதிரி மாறும். ஆனா ஞானிகளுக்கு ரிஷிகளுக்கு எல்லாம் தவம் இருந்தா, தன்னை மறந்து தவம் இருந்தா மகத்தான இடத்தை அடையலாம். அப்ப சிஷ்யர்களுக்கு எல்லாம் ஆச்சாரியர்களுக்கு இருந்தா கண்டிப்பா மகத்தான இடத்தை அடையலாம். பெருமாளுக்கு சரணாகதி பண்ண மகத்தான இடத்தை அடையலாம். விஷ்ணு ஓடி வந்தான்ல, எவ்வளவு மகத்தான இடத்தை நோக்கி ஓடி வந்தான். எங்க இருந்தான் அவன்? இலங்கையில அரக்கர்களுக்கு மத்தியில இருந்தான். ஆனா ஏன் அந்த ஓடி வந்தான்? சரணாகதி ஏன் பண்ணா? ராமரகத்துல அந்த மகத்தான இடத்தை அடையணும். சரணாகதி பண்ணதான் ஓடி வந்தான் இல்லையா? சரணாகதி கிடைச்சது, அதனால அவனுக்கு ராஜ்ய பதவியும் கிடைச்சது, எல்லாமும் கிடைச்சது. ஆனா அவன் எதிர்பார்த்தது அதெல்லாம் எதிர்பார்த்துக்கிறல, ஆனா சரணாகதி பண்ணணும்னு ஓடி வந்தான் இல்லையா? அப்போ நமக்கு மகத்தான இடம் வேணும்னா நம்மளோட ஸ்கில் செட்டையும் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவரோட பதில். ரொம்ப அற்புதமான பதில். எது இருந்தா ஒருத்தனுக்கு துணை இருக்கு, இந்த துணை இருந்தா, இது இருந்தா துணை இருந்தா நமக்கு நல்லது அப்படின்னு எந்த துணை நமக்கு முக்கியம்? கணவனுக்கு மனைவி துணை அப்படின்னு நம்ம தான் சொல்லுவோம். கடைசி வரைக்கும் வருமா அந்த துணை எல்லாம்? அதுவும் தெரியாது. அண்ணன் அந்த தம்பிக்கு துணை. எனக்கு வந்து இந்த கோயில வந்து நரசிம்மருக்கு மாதவமாக்கு நரசிம்ம துணையா இருக்கு அப்படிலாம் சொல்லலாமா? அதெல்லாம் சொல்லலாம், கண்டிப்பா சொல்லலாம். ஆனா இவன் சொன்ன பதில் என்ன தெரியும்? ஒருத்தனுக்கு துணிவு இருந்தா துணை, அதுதான் அவனுக்கு கடைசி வரைக்கும் துணையா இருக்கும். தைரியம், அந்த தைரியம் மட்டும் இருந்தாலே எதை வேணாலும் சாதிக்கலாம். எதுக்குமே மனசு தோஞ்சு போகாம, நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும், நிறைய கர்மாக்காரராக தான் நம்ம பிறந்திருக்கோம். ஜீவாத்மாக்கள் எல்லாமே ஏதோ ஒரு கர்மத்துக்கு தான் பிறந்திருக்கும். ஏதோ பண்ணிருக்கோம், ஏதோ பாவம் பண்ணிருக்கோமோ புண்ணியம் பண்ணிருக்கோமோ, ரெண்டுமே நமக்கு நடக்கிறது. பாவம் பண்ணதுக்கும் நமக்கு நடக்கிறது, புண்ணியம் பண்ணதுக்கும் நடக்கிறது. ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கோம். இப்ப நான்லாம் வந்து ஞானமே இல்லை, ஞானத்துக்கு சம்பந்தமே இல்லை. அப்படி இருந்தாலும் ஏதோ இந்த இடத்துல உட்கார்ந்து உபன்யாசம் சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமாள் எனக்கு அனுகிரகிச்சாங்க அப்படின்னா நான் ஏதோ போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம். பகவத் கைங்கரியம்னா என்னன்னே எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ பெருமாளோட அனுகிரகம், என்ன சொல்றோம், லட்சுமி சுவாமியோட அனுகிரகம் தான் சொல்லணும். இந்த இடத்துலதான் என்னோட உபன்யாசத்தை முதல்ல ஆரம்பிச்சேன். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அந்த தைரியத்தை கொடுத்து, அந்த மன தைரியத்தை கொடுத்து நம்மள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போறதுதான் நம்ம தைரியம் தான். எதுக்குமே நம்ம தெரிஞ்சு போக கூடாது, கடந்து போகட்டும். இப்ப பெருமாளை நம்ம வேண்டிக்கிறோம், எனக்கு இது கொடு அது கொடுன்னு வேண்டிக்க கூடாது. எனக்கு செல்வத்தை கொடு, எனக்கு பணம் கொடு, எனக்கு பதவி கொடு, எதையுமே தாங்கிக்கக்கூடிய, எதையுமே கடந்து போகக்கூடிய அளவுக்கு சக்தியை கொடு. அதுதான் முக்கியம். ஏன்னா நடக்கலாம் போறது, அதை தடுக்கவே முடியாது. ஆனா அதை கடந்து போறதுக்கு நம்ம பெருமாள் வேண்டிக்கணும், அந்த சக்தி அவர் கொடுக்கணும். இந்த தைரியம் தான் வேணுங்கிறது. அந்த துணிவு இருந்தா ஒரு மனுஷன் என்ன எல்லாமே இருக்கு, அவனுக்கு அந்த துணிவை மட்டும் இருந்துச்சுன்னா அவன்கிட்ட எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கும், சகல ஐஸ்வர்யம் அவன்கிட்ட இருக்கு, அவன் எதுக்குமே கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒருவனோட புத்தி கூர்மை, அந்த புத்தி கூர்மை எப்படி வரும், அந்த ஞானம் எப்படி வரும் அப்படின்னு கேட்கிற அப்ப சொல்ற யுதிஷ்டர், உனக்கு பெரியவாளுக்கு சேவை பண்ணா, அந்த கைங்கரியம் பண்ண பாத்தீங்களா பெரியவாளுக்குலாம், அவளோட ஆசீர்வாதம் சேவை இருந்தாதான் புத்தி பெருவு இன்க்ரீஸ் ஆகுன்றான். இது எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம முன்னாடி பெரிய கம்பெனி எல்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்க, என்னதான் நம்ம புதுசாக ஒரு டெக்னாலஜி கொண்டு வரா, எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் கேட்பான், எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அப்படின்னு ஒண்ணு கேட்பான். அது ரொம்ப முக்கியம். அது ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் இது. அந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அவளோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஏற்கனவே பல விதமான விஷயங்கள் அவ கற்றுப்பா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவகிட்ட வாங்கிட்டு அந்த பர்டிகுலர் விஷயத்த நம்ம இன்னும் கொஞ்சம் பிரசித்தியா பண்ணலாம். அப்போ எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் ரொம்ப முக்கியம். அததான் இந்த இடத்துல சொல்றாரு, அந்த பெரியவர்களோட அட்வைஸ் இருக்கு பாத்தீங்களா, அவளோட அட்வைஸ கேட்டு வாழனோட புத்தி தான் இன்னும் நல்லா ஷார்ப் ஆகும். நீங்க அதிக ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்கலாம், நீங்க ரொம்ப ஞானியா இருக்கலாம், ஆனா அந்த பெரியவாளுக்கு மரியாதை கொடுத்து அவளோட விஷயங்கள் அவளுக்கு சொல்ற மாதிரி நம்ம நடந்துக்கும் போது அப்ப நமக்கு இன்னும் வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த 8 கேள்விக்கு ஆச்சரியமாக பதில் சொல்ல உடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. சந்தோஷம் ஆகாத இவருக்குதான் கஷ்டம். ஏன்னா அவரு சாதாரணமா பதில் சொல்லிருந்தா வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணிருப்பாரு, ஒரு 5-6 கேள்வி கேட்டு சரி இது ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, ஒன்னும் ஞானம் இல்ல, நம்மளால நம்ம கிட்ட கேள்வி கேட்க முடியுமா, நம்ம என்ன சொல்லுவோம், ஐயா சாமி என்ன விட்டுருப்பா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன போய் இந்த மாதிரி கேள்வி கேட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம அழுவோம். ஆனா அவர் அப்படி இல்ல. இவர் இந்த பதில் சொல்ல சொல்ல யக்ஷனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏன்னா யக்ஷனோட புத்திரன், யக்ஷன்றது யாரு, தர்மம் தானே, யமதர்ம ராஜா தானே யக்ஷனா வந்து தன்னோட பையன் சொல்ற பதில பார்த்தோன்னே
இன்னும் இந்த ஞானியோட மனசுல இன்னும் எவ்வளவு இருக்கு, இன்னும் எவ்வளவு ஞானங்கள் இவங்க இருக்குன்னு வெளியில கொண்டு வரணும் இல்லையா? இது எல்லாருக்கும் உதவியாவும் இருக்கணுமே. அதனால அடுத்த கேள்விக்கு போனது என்ன கேள்வி தெரியுமா? இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, நீங்க பொதுவான கேள்விகள் தான் இருக்கு, இந்த ஜாதிக்கு ஏதோ கேள்வி கிடையாதா? பொதுவா ஜாதிக்கு கேட்க மாட்டீங்களான்னு. இப்ப ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது. ஆனா அந்த காலத்துல வர்ணாசிரமங்கள்லாம் இருந்தது. இந்த காலத்துல வர்ணாசிரமங்கள்லாம் இருந்தது, ஏன்னா ரொம்ப இனிஷியலா இருந்தது. இப்ப இந்த இடத்துல அந்தணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வர்ணாசிரமத்தை சேர்ந்த அவர்கள் இப்படி இருக்காங்க. ஒரு வர்ணாசிரமம் சொல்லும் போது இப்ப நம்ம நினைக்கிற மாதிரி பிராமணா சூத்ரா அவன் அந்த ஜாதி இந்த ஜாதி இதெல்லாம் இல்லை. வர்ணாசிரமங்கள் அந்தணன் சொல்லும் போது வேதம் கற்று அந்த வேதத்தை அடுத்தவர்களுக்கு கற்பித்து ஒரு எளிமையான வாழ்க்கையை தர்மத்தோட யார் வாழறானோ அவன் தான் அந்தணன். அந்த அந்தணன் யாராவது இருக்கலாம். அவனுக்கு இதுல சத்தியத்துல வேற ராஜாவா வம்சத்துல பிறந்திருக்கலாம், என்ன ஜாதியான இருந்திருக்கலாம், ஜாதி கத்துக்கு சம்பந்தமே கிடையாது. இப்படி இருக்கிறவன் அந்தணன். இப்ப அந்த அந்தணன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா பதில் சொல்றவர் யாரு? சத்திரியன். அதாவது யுதிஷ்டர் சத்திரியன். சத்திரியனுக்கு அண்ணனை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்டா அற்புதமாக தெரிஞ்சிருக்கு. அந்தணனை பத்தி கேட்கிறார். என்ன கேட்கறது தெரியுமா? அந்தனோட தெய்வீகம் எதுல அடங்கியிருக்கு, அந்தணனுக்கு இதுதான் தெய்வீகம் அப்படின்னா எதுல அடங்கியிருக்குன்னு கேட்டா அவன் படிச்ச வேத கல்வியில அடங்கியிருக்கான் அந்த தெய்வீகம். அதுதான் அந்த அந்தனுக்கு முக்கியம். அந்த கல்வி அந்த வேதத்தை அவன் படிச்சு அதன் வழியில் கற்பிக்கும் போதுதான் அவனோட தெய்வீகம் அதோட அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்ற. அடுத்த கேள்வி கேட்கிற, அப்ப அவனுடைய பக்தி செயலோட அறம் எது? அந்தணனுக்குன்னு ஒரு அறம் இருக்கு இல்லையா, அந்த அறம் எது அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த அந்தணனுக்கு அறமே அவனோட பக்தி தான். தன்னலமில்லாத பக்தி, அந்த சுயநலம் இல்லாத அந்த விஷயம், சுயநலம் இல்லாம எல்லாருக்கும் அந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த தவம் இருக்கு பாத்தீங்களா, தன்னலம் இல்லாத அந்த எண்ணம், அதுதான் அறமா அந்தணனுக்கு. அவனுக்கு இவனுக்கு மட்டும் இந்த ஆளு முறைதான் கத்துக் கொடுக்கணும், இதே வாழ்க்கை கத்துக் கொடுக்க கூடாது, இவன் நம்மளோட தாண்டி முன்னேறி போயிடுவான்னு சொல்றான்ல, அதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நமக்கு என்ன நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருந்தோமோ அதெல்லாம் கத்துக் கொடுக்கணும், அதுதான் அவனோட அறம் அப்படின்னு சொல்ற யுதிஷ்டிரன். அப்போ அந்தணனுக்கு இருக்கிற மனுஷ குணம் இருக்கு. என்னதான் மனுஷ குணம் இருக்கு? அந்தணன் ஜீவாத்மாக்கள் ஒரு மனுஷ குணம் இருக்கணும் இல்லையா? அப்ப அந்தணனுக்கு உண்டான மனுஷ குணம் என்னன்னு கேட்டா மரணம் தான் அந்தணனுக்கு மனுஷ குணம். என்னதான் ஆச்சாரியர்களா இருந்தாலும் எவ்வளவு பெரியவா ராமானுஜர்லாம் இன்னும் எத்தனை வருஷம் வர இருந்தாலும் நமக்கு சந்தோஷம் தானே. 1000 வருஷம் 1000-2000 வருஷம் கொண்டாடுறோம். வேதாந்த ரிஷிகள்லாம் இத்தனை காலம் அவனோட இருந்தா நமக்கு சந்தோஷம் தான். ஆனா அத்தனை காலம் வரணும் அவளோட பெருமாள் வேணினே இருந்தவனா, பெருமாளுக்கு சரணாகதி பண்ணவாதான். ஆனா அவளும் இந்த மண்ணை விட்டு போனாலே, அவளோட மனித உடல் இல்லையே, அவளும் இந்த மண்ணை விட்டு போனவா தானே. அவளோட பூத உடலை நம்ம இங்க இது பண்ணலாம், ஆனா அவளோட மண்ணை விட்டு போனவாதானே. அப்போ அந்த மரணம் அப்படிங்கிறதுதான் அந்த அந்தனோட மனித குணம். இது அந்தனனுக்கு உண்டான மட்டும் மனித குணமான்னு கேட்டா ஏன் அந்தனனுக்கு மட்டும் சொல்றாரு? ஏன் சத்தியனுக்கு கிடையாதான்னு, ஏன் வைசியனுக்கு கிடையாதான்னு? கண்டிப்பா உண்டு. ஆனா அந்தணன் அந்த பெருமாள் பக்கத்துல நிக்கிறவன். ஏன்னா வேதங்களை கற்பித்து பெருமாள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலையில இருக்குது. அப்ப பக்கத்துல இருக்கும்போது அப்ப அவனுக்கும் மரணம் நிச்சயம், அது ஒரு மனித குணம் தான். அவனுக்கும் மரணம் வரும், எப்படி இருந்தாலும் எல்லோருக்கும் மரணம் வரும். அதுல இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ற ஒரு அற்புதமான பதில் 5வது 12வது சொல்ற. அப்போ மரம் என்னது? பக்தியற்ற நிலை என்ன? அப்ப இது நீங்க சொல்றீங்க அறம்னா பக்தியோட இருக்கணும், பக்தி இல்லாத நிலை என்ன சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்ற இந்த அவதூறு பண்றா பாத்தீங்களா, பெருமாளே நம்பாம தூஷிக்கிறா பாத்தீங்களா, அந்த நேரத்துதான் பக்தியற்ற நிலை. அது இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் பெருமாளுக்கிட்டே இருக்கு, பெருமாளை பத்தியே சொல்லுவா, பெருமாள் நல்ல விஷயங்களை தர்மத்தை எடுத்து சொல்றவா. அப்ப அது இல்லைன்னு சொல்றா பாத்தீங்களா, பக்தியற்ற நிலை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மரம் அப்படின்னு சொல்லி இங்க சொல்ற. இப்ப அந்தனருக்கு சொல்றான்னு சத்திரியர்களுக்கு பிடிச்சிருந்தேன், நிறைய கேள்விகள் இருக்கு, இருந்தாலும் அடியேனுக்கு கொஞ்சமாவது நான் கொஞ்சம் அனுபவிப்போம். அதுக்கப்புறம் நிறைய கேள்விகளை நான் தனியா என்னுடைய சேனலே போடுறேன். ஏன்னா இந்த கேள்விகள்லாம் ஒரு கேள்விகளும் கேட்கும் போது கேள்விகளோட விஷயங்கள், அதோட கேள்விகள் எவ்வளவு கேள்விகள் இருக்கு, எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு, முழு அர்த்தங்கள் இருக்கு. அந்த கேள்விக்குண்டான பதில்கள் எந்த அளவுக்கு எல்லா யுகத்துக்கும் அது எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்விகள்லாம் நான் சொல்றேன். இப்ப சத்திரிகளுக்கு என்ன? சத்திரிகளுக்கு தெய்வீகம் என்ன? சத்திரிகள் பார்த்தா அவ தெய்வீகமா அவகிட்ட இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம் எது? ஏன்னா அந்தனர்களுக்கு வேதம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப சத்திரிகளுக்கு அவரோட ஆயுதங்கள், ஏன்னா அவ கையில வச்சிருக்கிற ஆயுதங்கள் தானே, அதுதானே சத்திரிகளுக்கு அடையாளமே. அதுதானே ஆயுதங்கள் யார் வச்சிருக்காளோ அவதான் அடையாளம், அதுதான் அவளோட தெய்வம். அப்ப அந்த ஆயுதங்கள் தான் அவளோட தெய்வம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவளோட அறம் என்ன? அவ என்ன அறத்தை ஃபாலோ பண்ணணும்? அவளோட தர்மம் என்ன அப்படின்னு கேட்டா நிறைய யாகங்கள் வேள்விகள் பண்ணணுமா, அதுதான் சத்திரியர்களோட. அவர் நிறைய பண்ணா புத்திரிகை விஷயம் பண்ணாரு இல்லையா தசரதன், அந்த யாகங்கள்லாம் பண்ணணும், அதுதான் அவளோட அறம். அப்ப நமக்கு
ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு எப்படி அது சூட் ஆகும்? நம்ம எல்லாம் அறமா பண்ணிட்டு இருக்கோம், நம்ம யாகமா பண்ணிட்டு இருக்கோம், எதுவுமே பண்றது இல்லையே அப்படின்னு பார்த்தா நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், வேற ஒண்ணும் கிடையாது. கலியுகத்துல நம்ம எப்பவுமே நாம சங்கீர்த்தனம் பண்ணாது எந்த காலகட்டத்திலும். அப்போ சத்திரிகள் சொல்லும் போது இந்த இடத்துல ராஜாக்கள் அப்படின்னா இது நம்ம ராஜாக்கள் கிடையாது. அப்போ ராஜாக்கள் மாதிரி இருக்கிறவா எல்லாருமே சரிங்களா? எல்லாருமே பெருமாள் நம்மளோட அறங்கள் என்னன்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் கலியுகத்துல. அதுக்கு இணையானது அவரோட நாமத்தை சொல்றதுக்கு இணையானது எதுவுமே கிடையாது இல்லையா? அப்ப மூணாவது சொல்லும். அப்ப அவளோட மனித குணம் என்ன? சத்திரியலா இருக்குவா, அவளோட மனித குணம் என்ன? ஏன்னா ஆயுதம் கையில இருக்கு, அதுதான் தெய்வீகம் சொல்ற. ஆயுதம் கையில இருக்கு, அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து நிறைய வேள்விகள்லாம் பண்றாங்க. அப்ப அவளுக்கு மனுஷ குணம் இருக்கு இல்லையா? பயப்படுறதான். எப்போ ஒரு ராஜா பயப்படாம இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா அது மனுஷ குணம். ராஜா ஏதோ ஒரு காலகட்டத்துல எதுக்காக பயப்படுவான். அந்த பயப்படாம யாரு இருக்காலும் அதுதான் அந்த பயப்படுறது இருக்கு பாத்தியா, அதுதான் அவனோட மனித குணம். இப்ப ராஜாவா இருக்கிறதால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அவன் தான் எல்லாத்துக்கும் தலைமை, பயப்பட வேண்டாம். ஆனா பயப்படுவான், அதுதான் மனித குணம். அந்த மனித குணம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற. அப்போ அவரோட மரம் என்ன? அவன் நடவடிக்கை அவனோட விஷயத்துக்கு கேட்டப்ப நடவடிக்கை இல்லாத விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்கும்போது யார வந்து காப்பாத்தாம இருக்கணும். ஏன்னா ராஜாவோட வேலையை என்னன்னா காப்பாத்துறதுதான். அதை காப்பாத்தாம அந்த அறத்தை சரியா செய்யாம இருக்கா பாத்தீங்களா, அதுதான் அவனோட அறம். அதை யார் செய்யாம இருக்கானோ அதுதான் அந்த சத்திரியனுக்கு உண்டான மரம். அதுதான் சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அப்போ ஒரு சத்திரியன் இப்படி இருக்கணும், அவனுக்கு இதுதான் இருக்கு, இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி பதில் தான் இந்த இடத்துல அழகா எடுத்து சொல்ற யுதிஷ்டர். இப்ப அடுத்தது ஏற்கனவே பூமி சொர்க்கம் காற்று வேகம்னு இந்த கேள்வி எல்லாம் கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுத்தினர். இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான 13வது கேள்வி. ரொம்ப புத்தி கூறுகிற மனுஷன் இருக்கான், ரொம்ப நல்ல எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் இருக்கு, 16 செல்வங்கள் சொல்லுவா இல்லையா? தரம் தரும், கல்வி தரும், ஒரு ஆளும் தளர்வடையா, மனம் தரும், தெய்வ வடிவம் தரும்னு இருக்கிற மொத்த 16 செல்வங்களையும் சொல்றா இல்லையா? அந்த 16 செல்வங்கள் இருந்தாலும் ஒரு மனுஷன் உயிர் இல்லாதவனாக உபயோகப்படாதவனாக இருக்கு. 16 செல்வங்கள் ரொம்ப உபயோகப்படாம இருக்க மாட்டான், கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில இருப்பான். அப்படி இருந்தும் எல்லாம் இருந்தும் சுவாசம் இல்லாதவனாக உபயோகப்படாதவனாக ஒரு உயிரற்றவனாக யார் இருப்பான்? அப்படி இருக்கிறவன் யார் அப்படிங்கறத அந்த கேள்வி. இதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு தெரியாது. ஆனா என்ன சொல்றான்னா 5 பேருக்கு காணிக்கை கொடுக்காம தர்மம் கொடுக்காம இருந்தா அவன் எத்தனை செல்வங்கள் இருந்தும் பிரயோஜனப்படாதவன்கிறான். அந்த 5 பேர் யாருன்னா தேவர்கள். இப்ப தேவர்களுக்கும் நம்ம காணிக்கை கொடுக்க முடியுமா இந்த யுகத்துலன்னா? அவளை நம்ம ஆத்மாத்மா இருந்து கோயில் தர்ம காரியங்கள் பண்றவாளுக்கெல்லாம் நம்ம காணிக்கை கொடுக்கணும். விருந்தாளியே ஆத்துக்கு வரவால சந்தோஷமா உபசரிச்சு அவளுக்கு அன்னதானம் நிறைய செய்யணும். இப்போ பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவான், கண்ணன் வந்து ரொம்ப கொடையாளி, நிறைய எல்லாருக்கும் தான தர்மம் செய்யறவன். ஆனா அன்னதானம் பண்ணதே இல்லையா? அவர் சொல்லுவான் எல்லாமே அன்னதானம் பண்ணதே இல்லையா? அப்போ அந்த இதுக்கு போகும்போது, நரகத்துக்கு போகும்போது அவனுக்கு வந்து இந்த ஒரு கையில மட்டும் அவனுக்கு என்ன பண்ணாலும் இந்த ஒரு மட்டும் அபிஷேகம் பண்ணாராம். ஏன் இந்த ஒரு பேர் அபிஷேகம் பண்ணான்னா, யாரோ சாப்பிட வரணும், சாப்பாடுன்னு கேட்கும்போது அதோ அப்படின்னு கை காமிச்சாராம். அந்த நடக்கிறது அன்னதானம் அப்படின்னு. அப்போ அன்னதானம் இருக்கிற இடத்த கை காமிச்சதுக்காக தான் அந்த அபிஷேகம், அந்த விரலுக்கு மட்டும் அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவா. இந்த இடத்துல விருந்தாளிகளுக்கு நம்ம பெருசா செல்வங்கள் இல்லை, அவளுக்கு நம்ம அன்னதானம் பண்றோம் பாத்தீங்களா? அவளுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அவளை சந்தோஷமா உபசரிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி யார் உபசரிக்காம இருக்காளோ, பணியாட்கள் வேலை செய்யறவா, சரியான கூலி கொடுக்காம இருக்கா இல்லையா? அவள் எவ்வளவோ கஷ்டப்படுறா, நம்ம என்னதோ கேள்விப்படுறோமே. இப்ப எந்த வேலை செஞ்சாலும் அந்த பணியாட்களுக்கு கூலி கொடுக்காம அவள் நிறைய கஷ்டப்படுத்து அவளோட ஊதியத்துக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்காம இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி ஆட்களுக்கு பித்ருக்கள் அவளுக்கு நம்ம பண்ணாம இருக்கவே கூடாது. எந்த இடத்துக்கும் எந்த அமாவாசை தர்ப்பணம் ஆகட்டும், இல்ல அவளுக்கு பித்ரு காரியங்கள் ஆகட்டும், எல்லாமே நம்ம சரியா விடாம பண்ணணும். எப்படியாவது அதை பண்ணணும். அந்த பித்ருக்களுக்கு பண்ணியா இல்லைன்னா பித்ருக்கள் வந்து நமக்கு பித்ருக்கள் சாப்பிட நம்ம வாங்கவே கூடாது. அந்த பித்ருக்களுக்கு காரியம் பண்ணாம இருக்கிறவா இவா எல்லாருக்குமே இந்த செல்பிஷா இருக்கா பாத்தீங்களா? இவாளுக்கெல்லாம் தான் என்ன செல்வங்கள் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த செல்வம் இல்லாததுக்கு சமானம். அவன் உயிரற்ற ஜடம், சுவாசமே இல்லாதவன். என்னோட செல்வங்கள் இருக்கட்டும், ஆனா இதெல்லாம் செய்யாத இருக்கா பாத்தீங்களா? அவளை எதற்குமே பிரயோஜனப்படாதவா அப்படின்னு எடுத்து சொல்றார் யுதிஷ்டன்.
ரொம்ப சந்தோஷமாயிருக்கு யக்ஷனுக்கு. என்ன ஒரு அருமையான பதில் இல்லையா? ஏன்னா எல்லா செல்வங்களும் இருக்கு, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல. நிறைய புத்தி கூர்மை இருக்கு, நிறைய ஸ்கில் செட் இருக்கு, நிறைய பணம் வரவு இருக்கு, நிறைய நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, எல்லாம் பண்றான். ஆனா இந்த 5 பேருக்கு பண்ணாம இருந்தாலும் அவனுக்கு என்ன இருந்து என்ன பிரயோஜனம், எல்லாமே இல்லாத மாதிரி தானே அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றாரு. இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறார் யக்ஷன். இப்ப இது ஒண்ணுதான் சிங்கிள் கொஸ்டின். இப்ப இந்த 4 கொஸ்டின் இன்னும் 4 அடிக்கிறது. என்ன கேட்கிறாருன்னா, நாடு வனவாசம் போறாரு இல்லையா, நாடு கடத்தப்பட்டவன். ஏன்னா ஏற்கனவே இப்ப நாடு கடத்தப்பட்டவனாதான் அவர் இருக்கார், யுதிஷ்டன் இருக்கார். அந்த நாடு கடத்தப்பட்டவனுக்கு யார் நண்பன், யார் இருக்கா? நாடு கடத்தியாச்சு, அவனை யார் இருக்கா அப்படின்னா, நாடு கடத்தப்பட்டவனுக்கு வழிபோக்கு, வழியில போறான் பாத்தீங்களா, அவன் தான் நண்பனா. கண்ணுல பார்த்தவால நண்பன். யாரெல்லாம் வனவாசம் போற இப்ப கண்ணுல யாரெல்லாம் பார்க்கல, அவாதான் அவருக்கு நண்பன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இல்லறத்துல இருக்கிறவனுக்கு யார் நண்பன்? இல்லறத்துல ஒரு இல்லறத்துல ஒரு கணவன் இருக்கானா, அவனுக்கு யார் நண்பன் கேட்கும்போது அவனோட மனைவிதான் நண்பனா. அவதான் கடைசி வரைக்கும் நண்பனாக இருக்கு. இல்லறத்துல இருக்கிறவருக்கு அவனோட மனைவி மட்டும் தான் நண்பன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் இந்த காலகட்டத்துக்கு அதுதான் ஒரு உண்மையான விஷயம். கணவனுக்கு மனைவிதான் நண்பன், அது மாதிரி மனைவிக்கு கணவன் தான் நல்ல ஒரு தோழன் இல்லையா? அதை புரிஞ்சுக்காம இருக்கிறதுனாலதான் இந்த காலகட்டத்துல நிறைய அது இதுன்னு. ஏன்னா மனசளவுல அவ நண்பனாவோ ஒரு தோழனாவோ இல்லாததுனால, ஏத்துக்கிறதுனால வர விஷயம் தானே, இந்த பேசி தீர்த்துக்கிறதுனால புரிஞ்சுக்கிறதுனால ஏத்துக்கிற விஷயம் தானே இருக்கலாம். அது மாதிரி அதை சொல்ற. அப்போ நோய்வாய்ப்பட்டவனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கான், படுத்துட்டு இருக்கான், அவனுக்கு யார் நண்பன்? கூட இருந்து யார் செய்யறாலும் அவருக்கு தான் அவர் நண்பனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, கூட இருந்து செய்யறவாலாம் பிரயோஜனம் இல்லை, மருத்துவம் தான் அவன் நண்பன். அவன் மருத்துவன் அவனுக்கு சரியான மருந்து கொடுத்து அந்த நோய்வாய்ப்பட்டவனுக்கு செஞ்சா அவன் தான் அவருக்கு நண்பன் அப்படின்னு அவர் எடுத்து சொல்றார். இதோட ரொம்ப முக்கியம், சாக போறவனுக்கு யார் நண்பன்? சரி, சாக போதான், கடைசி காலம் வந்தாச்சு, நமக்கு யார் நண்பன்? யாருமே துணை இல்லைல்ல. வீடு வரை உணவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும் தெரியாது இல்லையா? கடைசி வரைக்கும் யாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்ற யுதிஷ்டன், கடைசி வரைக்கும் வர்றது நம்ம செய்யற தானம் தர்மம் தான். வேற எதுவுமே நமக்கு கடைசி வரைக்கும் வராதான். நம்ம என்னோருக்கு எவ்வளவு தான தர்மம் செய்யணுமோ அதனால கேட்கிற புண்ணியங்கள் மட்டும்தான் நமக்கு கடைசி வரைக்கும் வருங்கிறது. அப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்துல இதெல்லாம் நண்பன் தான். ஆனா இதை கடந்து போனதுக்கு அப்புறம் நமக்கு தானம் தான், தானம் தர்மம் தான் நமக்கு நண்பன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக எடுத்து சொல்ற. இப்ப எல்லா உயிர்கள், இவ்வளவு உயிரினங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் விருந்தினர் யாரு? இந்த இதெல்லாம் யார் விருந்தினர்? இந்த உயிரினங்களுக்கெல்லாம் யார் கெஸ்ட்? கூப்பிடாத கெஸ்ட். அழையா விருந்தாளி அப்படி இருந்தாலும் சரி, அழைக்கிற விருந்தாளியா தான் சரி. யார் அப்படின்னு கேட்கும்போது நம்ம யார சொல்லுவோம்? அழையாத விருந்தாலே நம்ம கூப்பிடவே போறது இல்ல, அழைக்கிற விருந்தாலும் நம்ம இப்ப யாருமே கூப்பிடவே கிடையாது. விருந்தாலே நம்ம யாரும் இப்ப கூப்பிடுறது எல்லாம் போன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றா. அப்படியே வந்தாலும் முறையே சொல்லிருந்தோம், நாங்க ஆட்ல ஏத்த மாதிரி இருக்கணும், சமைக்கணும், எல்லாம் பார்த்து வைக்கணும், பார்த்து செய்யணும், நீங்க பாரு ஒரு 4 பேர் கூப்பிட்டு வந்துடாதீங்க, அந்த காலத்துல இருக்காம சொல்ல முடியாதுல்ல. அப்ப இந்த இடத்துல அழையா இருந்தால் யாருன்னு கேட்டா அக்னியம். அக்னி மட்டும்தான், நெருப்பு மட்டும்தான் அழையா இருந்தாலும். நீங்க கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டாலும் அது ஆற்றுல இருந்தா செய்யும், இருக்கதான் வரதான் செய்யும். நம்ம இருந்தாலும் நம்மளோட பாடி இருக்கனாலும் அந்த அக்னி நமக்கு தேவை. அப்போ அக்னிங்கிறது அழையா விருந்தாளியானாலும் அழைக்கிற விருந்தாளியானாலும் எல்லோருக்கும் விருந்தாளி அக்னி தான் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான பதில சொன்னார். இது யக்ஷனுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு பதில், இது இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு யக்ஷனே யோசிப்பார் போடுறது. ஆனா யுதிஷ்டன் அப்படியே சொன்னாராம். அப்ப நித்தியமான கடமை எது? நித்தியம் எதை செய்யணும்? என்ன வேணா செய்யலாம், நீங்க சொல்லலாம், சாப்பிடுறது, தூங்குறது, இதெல்லாம் நம்ம நித்தியமா அழகா பண்ணிட்டு இருக்கோம். காலையில எழுந்துக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், சமைக்கிறோம், திரும்ப சாப்பிடுறோம், தூங்குறோம். இதை தவிர நித்தியமா நம்ம எதுவும் செய்யறது இல்லையா கேட்டா, நித்தியமான கடைகள் ஹோமங்கள் பண்ணணும். அந்த காலத்துல இப்போ ஹோமங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த காலத்துல நம்ம அதுக்கேற்ற மாதிரி நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், பெருமாளுக்கு பண்ணணும், இதெல்லாம் நித்தியம் பண்ணணுங்கிறது. அப்ப நம்ம இதுல சாப்பிடுறது தூங்குறதோட நிறுத்திக்கிறது இல்ல, பெருமாளுக்கு பண்ணணும், பெருமாளை நினைக்கணும், பெருமாளுக்கு எல்லாம் செய்யணும், அவருக்கு கைங்கரியம் பண்ணணும். இதுதான் ஆன்மீக பூர்வமா சொல்லும் போது இந்த கடமை தான் அவன் சொல்ற. ஹோமம் பண்றதுதான் நித்திய கடமைங்கிறது. அதோட முக்கியமான விஷயம் கேட்கிறாரு, அமிர்தம் எது அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம அமிர்தம்னு நம்ம எது சொல்லுவோம்? அதெல்லாம் நம்ம அமிர்தம்லாம் நம்ம சாப்பிட்டது இல்லை. ஏன்னா கடையும் போது நம்ம என்னவா இருக்கணும் தெரியாது, நம்ம என தேவைகள் பக்கம் இருந்ததுக்கு வாய்ப்பு கிடையாது, நம்ம அசுரர்கள் பக்கமான இருந்திருக்கோமோ உடனோ அது தெரியாது. ஆனா அமிர்தத்தை நம்ம சாப்பிடுறது. அப்ப அமிர்தம் எது? ஆனா அவர் சொல்ற அந்த அமிர்தம் நீ நித்தியம் ஏற்கக்கூடிய அமிர்தமா இருக்கணும். ஏதோ சாதாரண அமிர்தம் கிடையாது, அது நித்தியம் ஏற்கிற அந்த அமிர்தத்தை சொல்லணும்னு. நித்தியம் நம்ம இருக்கிற அமிர்தமா நம்ம ரொம்ப யோசிப்போம்ல. ஆனா அவர் யோசிக்காம சொன்னார் யுதிஷ்டர், எது தெரியுமோ? பசுவின் பாலம், அதுதான் அமிர்தமா. ஏன்னா பசுவின் பால்ல இருந்து
எல்லாமே கடைசி வரைக்கும் நெய் வரைக்கும் நமக்கு கிடைக்கிறது இல்லையா? அதுல எது பசு பால் திரிந்தாலுமே தயிர், அதுக்கப்புறம் வெண்ணெய், அதுக்கப்புறம் நெய் எடுக்கிறோம். அப்போ பசுவுக்கு அந்த பாலுக்கு ஒரு முறையே எதுவுமே கிடையாது இல்லையா, ஒரு முடிவே கிடையாது இல்லையா? அந்த பசுவோட பால் தான் அமிர்தத்திலே அமிர்தம் அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த மொத்த அண்டத்திலுமே என்ன இருக்கு? இந்த இவ்வளவு பெரிய அண்டம் இருக்கு, இதுல எது நிறைஞ்சு எது இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. நிறைஞ்சு என்ன இருக்குன்னா, நாமளும் நிறைஞ்சா இருக்கோம், நாம இருக்கோம், நாம இருக்கிற இடத்துல இந்த இடத்துல நம்ம இருக்கோம், அவ்வளவுதான். இப்ப நிறைஞ்சு இருக்கிற இடம் அப்படின்னா மக்கள் நிறைஞ்சு இருக்கான்னு கேட்டா நிறைய இடத்துல மக்களே நிறைஞ்சு இருக்க மாட்டாளே. அப்ப நிறைஞ்சு இருக்கிற இடம் இது நீரா உள்ளதா? நீரும் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்காதுல்ல. சில இடத்துல ஆறு இருக்கும், சில இடத்துல கடல் இருக்கும், சில இடத்துல வறண்ட பாலைவனம் கூட இருக்கு. அப்ப நிறைஞ்சு எது இருக்கு அப்படின்னு கேட்கும்போது காற்று அப்படிங்கிறது. காற்றுதான் எல்லா இடத்துலயும், எது இருந்தாலும் எல்லா இடத்துலயும் காற்று இருக்கு இல்லையா, அதுதான் அங்க நிறைஞ்சு இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி கேள்விகள் ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப அழகான பதிலா எடுத்து சொல்லிட்டே இருக்கார். ஏன்னா நிறைய கேள்விகள் 124 கேள்விகள், அதெல்லாம் சொல்றது முக்கியம் இல்ல, அதை நம்ம எல்லாம் ஒரே சமயத்துல, ஏன்னா நமக்கெல்லாம் ரொம்ப சின்ன மூளையா இருக்குல்ல, அது மொத்தமா கொண்டு ஒரு இடத்துல திணிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது புரிஞ்சுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா கேட்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு இது நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம அதை அனுபவிக்கிறதுக்கே நமக்கு நேரமும் வேணும், அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அதுக்கு உண்டான பொறுமையும் வேணும். அப்போ பாராட்டத்தக்க விஷயம் எதுன்னு கேக்குறது. எது பாராட்டு? என்ன பாராட்டு? எதுக்கு பாராட்டு? எப்படி பாராட்டு எது சந்தோஷப்படுத்துன்னு கேட்டா ஸ்கில் செட். ஒருத்தனோட திறமை இருக்கு பாத்தீங்களா, அதை பாராட்டும் போதுதான் சந்தோஷம் இருக்கும். இப்ப திறமையா ஒரு விஷயம் செய்யறோம், பாராட்டுக்கு இப்ப எல்லாம் நமக்கு பாத்தீங்கன்னா பாராட்டு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? பாராட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? நமக்குலாம் பாராட்டே கிடைக்கிறது இல்லை. நம்ம எவ்வளவு செய்யறோம், நம்ம பாராட்டணும்ன்றது இல்லை, ஆனா அந்த பாராட்டுன்றது இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உற்சாகம். இப்ப ஒரு இடத்துல நம்ம எங்கேயோ பேசுறோமோ இல்ல ஏதோ சொல்றோமோ, அந்த விஷயங்களை ஏத்துக்கிறதோ இல்ல அந்த விஷயங்களை ஆமோதிக்கிறதோ, அதெல்லாம் ஒரு பாராட்டு. அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? அததான் இவர் சொல்றாரு. இந்த செயல் திறன் இருக்கு பாத்தீங்களா, ஸ்கில், அந்த பாராட்டுக்குரிய விஷயங்கள் தான் இருக்கிறதுல மிக சிறந்ததான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒருவனோட உடைமைகள் நிறைய இருக்கு, ஒருத்தருக்கும் உடைமைகள். என்கிட்ட 1000 புடவை வச்சிருக்கேன், பீரோ நிறைய புடவை இருக்கு, நிறைய காதத்தோடு வச்சிருக்கேன், நிறைய செயினா வச்சிருக்கோம், நிறைய செல்வங்கள் இருக்கு என்கிட்ட, நிறைய படிச்சிருக்கேன், இதெல்லாம் உடைமைகள் நிறைய இருக்கு என்கிட்ட. இதுல எது சிறந்தது அப்படின்னு கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியுமோ? எங்கிட்ட இருக்கிற புடவை எனக்கு சிறந்ததா, அது எனக்கு சிறந்தது, வேற யாருக்குன்னா சிறந்ததா, பொதுவா யாருக்கு என்ன சிறந்தது அப்படின்னு கேட்கும்போது அப்ப சொல்றாரு யுதிஷ்டிரன், ஞானம். ஒரு நிலத்துல இருக்கிற ஞானம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மிகச்சிறந்த உடைமை. அதோட சிறந்த உடைமை எதுவுமே இருக்க முடியாது. அந்த ஞானம் இருந்ததுன்னா அந்த உடைமையே மிகச்சிறந்ததானது அப்படின்னு சொல்றார். அப்ப லாபங்கள், லாபம் இருக்கிறதுலே இதுதான் பெஸ்ட், இதுதான் பெஸ்ட் ப்ராஃபிட். இன்னைக்கு நான் போட்டேன் மியூச்சுவல் ஃபண்ட்ல, எனக்கு நிறைய கொடுத்துருக்கு ப்ராஃபிட், அதுதான் பெஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இவர் கேட்கற உலகத்துல நீங்க இது வரைக்கும் இருந்ததுலயே உனக்கு எது இது வரைக்கும் ரொம்ப சிறந்த லாபம் எது, எவ்வளவு லாபம் சம்பந்தம் யுதிஷ்டிரனே கேட்கிறாரு அவர், மிகச்சிறந்த லாபம் எது, எது உனக்கு லாபமா இருந்தது, இது எனக்கு பரவாயில்லப்பா ரொம்ப சந்தோஷமா இருந்தது எது இருந்ததுன்னு கேட்டா அது யுதிஷ்டிரன் சொல்றாரு, உடல் ஆரோக்கியம். என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம், கோடி கோடியா சம்பாதிப்பான், ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு வேணும், உடம்பு வேணும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். நிறைய சேர்த்து வச்சிருப்போம், நம்ம நிறைய புடவை சேர்த்து வச்சிருப்போம், கட்ட முடியுமா? நல்லா இருக்குமா? அதெல்லாம் நல்லா கட்டிட்டு எல்லா இடத்துக்கும் போக முடியுமா? நம்மளால நடக்க முடியுமா? நிற்க முடியுமா? அனுபவிக்க முடியுமா? அதை எந்த பொருளை நம்ம சம்பாதிச்சு நம்மளோட உடம்பு ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நம்மளால எதையுமே அனுபவிக்க முடியும், எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? அததான் இந்த இடத்துல சொல்ற. இதுதான் கடைசி கேள்வி. கடைசி கேள்வினா இன்னைக்கு இது கடைசி கேள்வி, இதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் இருக்கு. இன்னைக்கு கடைசி கேள்வி, இதுக்கப்புறம் என்னோட யூடியூப் சேனல்ல நான் போடுறேன் மற்ற கேள்விகளுக்கு. மகிழ்ச்சியிலேயே மிகச்சிறந்த மகிழ்ச்சி எதுன்னு கேக்குறது. எது மகிழ்ச்சி? நான் சொன்னேன் இல்லையா, சந்தோஷம், சின்ன சின்ன சந்தோஷங்கள், நிறைய சின்ன சின்ன ஆசைகள் தான், அதெல்லாம் சந்தோஷங்கள் தான். இன்னைக்கு பெருமாள் சேவிக்கிறோம், இது ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு, சரியான விஷயம் தான், சந்தோஷம் தான். எந்த இடத்துல எனக்கு இந்த வாட்டி நான் போனது அவ்வளோ போயிட்டு வந்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது, சந்தோஷம் தான். நான் அந்த சினிமா பார்த்துட்டு வந்தேன், என்னமா இருந்தது சினிமா, அதுவும் சந்தோஷம் தான். நான் இதை பார்த்தேன், அதை செஞ்சேன், இதெல்லாம் சந்தோஷம் தான். ஆனா எது ரொம்ப சந்தோஷம் தெரியுமா? மனசுக்கு ரொம்ப நிறைவான விஷயம், ரொம்ப மிகச்சிறந்த நிறைவான விஷயம் எது மன நிறைவை தருதோ அதுதான் சந்தோஷம். அந்த சந்தோஷம் எதுல வேணா இருக்கணும். இப்ப பெரிய பெரிய ஆச்சாரியர்களுக்கு பெரியவாளுக்கெல்லாம் பெருமாளுக்கு நிக்கிறது சந்தோஷம். இப்ப அஞ்ஞானிகளுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சந்தோஷம். அதான் அந்த மன நிறைவு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மகிழ்ச்சி. அப்ப அந்த மகிழ்ச்சிக்கு எல்லாம் கிடையாது. அந்த மகிழ்ச்சின்றது எது மன நிறைவை கொடுக்கிறதோ அதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற. இது மாதிரி 124 கேள்விகள். நாம இது வரைக்கும் ஒரு 10-15 கேள்விதான். இதுக்கே நான் ரொம்ப சுருக்கமான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன்.
இப்ப ஒன்னு கேள்விகளுக்கு நம்ம ஒரு 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 4 கேள்வி எடுத்தாலே ஒரு ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் பேசலாம். அந்த அளவுக்கு அற்புதமான கேள்விகள், யோசிக்க வைக்கக்கூடிய கேள்விகள், எல்லா காலகட்டத்துக்கும் அற்புதமாக பொருந்தக்கூடிய கேள்விகள், அதுக்கேற்ற பதில்கள். அது மாதிரி ரொம்ப ஆச்சரியமா பண்ணார். இந்த கேள்வி எல்லாம் முடிச்சுட்டார். கடைசியா ரொம்ப சந்தோஷமாயிருக்கு யக்ஷனுக்கு. அற்புதமா கேள்வி கேட்டாச்சு. எவ்வளவு ஞானி என்னோட மகன். நான் சொன்னேன் இல்லையா, மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை என்ற சொல்லணும். இப்படி ஓட்ட பையனா எனக்கு கிடைச்சிருக்கானே அப்படிங்கிற சந்தோஷம் யக்ஷனுக்கே வந்துதான். அப்பதான் யக்ஷன் தர்மராஜானே தெரிஞ்சது நம்ம யுதிஷ்டருக்கு. அப்புறம் சொன்ன யக்ஷன் கேட்ட, சரி எனக்கு இந்த கேள்வி நான் உன்னை கேட்டேன், நீ சொன்ன பதில்னா எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. பொதுவான திருப்தி வேற, எனக்கே ரொம்ப திருப்தியா இருந்தது. அப்ப இந்த திருப்திக்கு நீ உனக்கு என்ன வேணும் கேள்வி. உனக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன்னோட அண்ணன் தம்பிகள் ஏதோ மாண்டு கிடக்குறான். இந்த அண்ணன் தம்பிகள்லாம் உனக்கு யாராவது ஒருவரை ஊதிப்பிக்கிறேன், ஒருத்தரை கொடுக்குறேன். யாராவது ஒருத்தர் தான், 3 பேரையும் என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா 4 பேர்ல யாராவது ஒருத்தர் நீ கேளு, நான் கண்டிப்பா உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னோட உடனே கொஞ்சம் கூட யுதிஷ்டன் யோசிக்காம யாரும் சொல்லியிருப்போம் சொல்லுங்க. நாம என்ன சொல்லியிருப்போம், கண்டிப்பா அந்த காலகட்டத்தில் யுதிஷ்டனோட அர்ஜுனோட சொல்லியிருப்போம் இல்லையா. ஏன்னா அர்ஜுனன் அப்படி மகாபாரத யுத்தத்தை நடத்தணும். அர்ஜுனனோட கொடுத்தானாக்கா எப்படி அந்த இவனை துரியோதனனை துரியோதனை சமாளிக்கிறதுக்குன்னா அர்ஜுனனோ பீமனோ இருந்தாதான் துரியோதனை சமாளிக்க முடியும். இல்லைன்னா எங்க உயிர் வாழ்வு, நான் உயிர் வாழ்ந்த எந்த பிரச்சனையும் இல்லையே. நம்ம அர்ஜுனை தவிர யாரை கேட்டாலுமே இல்ல பீமனை தவிர யாரை கேட்டாலுமே கண்டிப்பா அந்த யுத்தத்துல நம்ம தோத்து போயிடுவோம், நம்ம இருக்க மாட்டோம்னு யுதிஷ்டனுக்கு தெரியும். ஆனா அவர் அதை பத்தி கவலையே படல. அவர் கேட்டது யாருன்னா நகுலனை கேட்டாராம். ஆச்சரியமா போயிருக்கான், யக்ஷனுக்கே ஆச்சரியமா போயிருக்கான். நகுலனா ஏன் அவனுக்கா ஞானிங்கிறதுனாலயா? அவன் ஞானினா குதிரை ஏற்றம், இந்த குதிரைகள் பேசும் பாத்தீங்களா, அந்த சத்தம் ரொம்ப நல்லா அவனுக்கு குதிரைகள் பேசுற மொழி ரொம்ப நல்லா தெரியுமா நகுலனுக்கு. நகுலனை ஏன் கேட்ட அப்படின்னு சொல்லும் போது, என்னோட அம்மா குந்திக்கு நாங்க 3 பேர் குழந்தைகள். ஏன்னா குந்திக்கு யமதர்மராஜா மூலியமா பிறந்தவர் தர்மர், பீமன் வாயு பகவானோட அனுகிரகத்துல, அதே மாதிரி அர்ஜுனன் இந்திரனோட அனுகிரகத்துல பிறந்தவர். அந்த 2 பேரும் மாத்திரைக்கு பிறந்தவா. நகுல சகாதேவ 2 பேரும் மாத்திரை அப்படிங்கிற அந்த தாய் இல்ல. ஏன்னா பாண்டு இருக்கும்போதே மாத்திரையும் சேர்ந்து மாட்டு போயிட்டா. அந்த மாத்திரைக்கு பிறந்த அஸ்வினி குமாரத்துல பிறந்தவாதான் அவ 2 பேரும். அதனால அந்த மாத்திரை தாய்க்கு அந்த புத்திரிக்கை காரியம் பண்றதுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு குழந்தையாவது இருக்கணும். ஏன்னா அப்புறம் அந்த மாத்திரைக்கு புத்திரிக்கை பண்ணல. நான் எங்க அம்மா குந்திக்கு நான் இருக்கேன், மாத்திரைக்கு யாருமே இல்லையே, அவளுக்கு வேணும்னு கேட்டான். அப்படி ஆச்சரியமா போயிருக்கான் யக்ஷனுக்கு. இப்படி கூட ஒருத்தரால இருக்க முடியுமா? ஏன்னா அவளுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல அர்ஜுனனோ பீமனோ இல்லாம இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. மகாபாரத யுத்தம் கண்டிப்பா தோத்துதான் போவான், அவனுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு யுதிஷ்டனுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சாலும் அதை பத்தி கவலைப்படாது. தர்மம் ஏதோ அந்த தர்மத்தின் வழிதான் அதுதான் அப்படின்னு கடைசி வரைக்கும் எத்தனை கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்றத ஏத்துண்டு மாத்திரையோட புத்திரன் எனக்கு நகுலனை விட்டு கொடுக்கணும்னு சொல்லும் போது யக்ஷனுக்கே அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இப்படி ஒரு தர்ம புத்திரனா அப்படின்னு உடனே சொன்னாராம், நீ இது மாதிரி கேட்டு பாத்தியா, இந்த சந்தோஷத்துக்கு தான் எல்லாருமே நான் உயிரோடய உனக்கு மீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த 4 பேரையும் உயிர்ப்பு வச்சு கொடுத்தாரு. 4 பேரும் இல்லைன்னா அப்பயே முடிஞ்சு போயிருக்கும். நம்ம மகாபாரதம் ரொம்ப தூரம் 1,79,000 ஸ்லோகங்களே கிடையாது. இது 39வது சாப்டர். அதுல அத்தியாயம் 39ல வரக்கூடிய விஷயம். அது 39 சாப்டர்லயே முடிஞ்சு போயிருக்கும் மொத்தமும். 18 பருவாக்கு போய்க்கவே வேண்டாம். ஆனா இந்த இடத்துல இவர் சொன்ன இந்த ஒரு பதில்னால எல்லாரும் அர்ஜுனன் எல்லாரும் 5 பஞ்ச பாண்டவா 4 பேருமே உயிர் வச்சு பெருமாள் கிட்ட சமர்ப்பிச்ச கொடுத்தாரு. இந்த மாதிரி வச்சுக்கோ, சரி போ, நல்லபடியா போய் நீங்க வனவாசத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அஜ்ஞான வாசத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லா சகல வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வதிச்சார். இதுதான் எச்ச பிரஷ்னம். இதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் இருக்கு, நேரம் இல்ல. இதுல கேள்விகள்லாம் இன்னும் நிறைய கேள்விகள் இன்னும் விளக்கமாகவே என்னோட யூடியூப் சேனல்ல இது ஒரு எபிசோடாவே நான் போடுறேன். யார் யாருக்கு வேணுமோ அதுல போய் நான் தாராளமாக கண்டிப்பாக கேட்டுக்கலாம். அடியேனுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த அற்புதமான கோவிலுக்கு என் அடியேன நன்றிகள். கைலாச சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகம்.